ஆரம்ப காலகட்ட நடிகரா இருந்ததுல இருந்து இன்னைக்கு உச்சகட்ட நடிகரா இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக அவர் கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிறாருன்றது அந்த வீடியோல முழுசா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவங்க காட்டுவாங்களே உதாரணங்கள், ஒரு சில பேரை காட்டி அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க, இவர் என்ன செஞ்சுட்டு வந்தாருன்றதுக்கு இந்த வீடியோ பிரசன்டா இருக்கு. நாளைக்கு உங்களை யாரா கேட்கும் போது இந்த யூடியூப் லிங்க் கேட்டு அவன்கிட்ட போட்டுருங்க, அவன் பார்த்துட்டு கத்துறான். வேற என்ன பண்ணப்பா? அதுக்கான சிம்பிளா ஈஸியான வேலையை முடிச்சிட்டாங்க. நம்ம போய் கூகுள் சர்ச் பண்ணி எடுத்து அது போறதை விட. ஒரு மனநல பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி பண்ணாரு, என்ன மென்டல் அட்டாக் பண்றாரு. என்னடா எனக்கு எவ்வளவு புரியல. நேத்து ஒருத்தன் சட்டை எல்லாம் பார்க்க சுத்துறான், இன்னொருத்தன் ஏதோ சப்பல் வச்சுட்டு பேசிட்டான். நீ திமுக காரன் சொன்னான்னு புரிஞ்சுக்க போறான். நீ மனநல பாதிக்கப்பட்டவங்க, நீ ஏன் வந்து அது தனியா ஒரு சட்டை கட்டிட்டு தான் சொல்லணுமா? இல்ல இதுல நான் மீடியாக்காரங்க எல்லாம் அடிச்சிட்டானுங்க, பேக்கா பண்ணானுங்க பேரு என்னடா மீடியாவ. எங்களுடைய ஸ்பை வந்துக்கிறாரு, இவரால தான் நம்ம கட்சி இன்னைக்கு வந்து இந்த ஒரு அவப்பெயரிலிருந்து தப்பிச்சுன்னு சொல்லிடுறோம். கிஷோராலதான் அந்த மீடியா அந்த விஷயம் இவர் தான் சால்வ் பண்ணவர், அந்த ஆதாரத்தை எடுத்தாரு. நம்மளால இவர் தான் உனக்கு போறது நாடகம். சில பேர் பாஸ் கிடைக்கும் ஸ்பாட்லயே தான் நம்ம பசங்க அடிக்கிறானுங்களே எல்லாமே. ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கு மேல ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அப்படி மாதிரி சோசியல் மீடியா இல்லாம பரவாயில்ல. இப்பெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். ஸ்டாலின் கூட போட்டது போட்டு அது எடுத்துடலாம் அலெக்ஸ். அது போடுறாங்கன்னா அந்த வெளிப்படணும் இல்லையா? சில பேர் மறைக்க பார்ப்பான், தெரியும் இந்த விஷயம், ஆனா பேரு கட்டா கரெக்டான் அப்படின்னு விட்டு போயிடுவான். ஆனா இங்க கிடையாது. அவர் ஏன் அண்ணன், அவரை பத்தி நீ இப்படி தப்பா பேச பப்ளிக்கே எடுத்து போடுறாங்க. அதை இடத்த நீ ஏன்பா நீ வந்து திமுக காரன் இதை செய்யறான்னு அதை கேட்க மாட்டேன்ற, அந்த பசங்க நல்லது பண்றாங்க, நீ ஏன் அதை கேட்க, அதை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றேன்ற அந்த கொஸ்டின் பப்ளிக்கே எடுத்து வைக்கிறாங்க இன்னைக்கெல்லாம். அவ்வளோ என்னங்க ஆட்சி இப்ப ரூலிங் பார்ட்டி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. டிவிக்கே தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது. ஆமாங்க, சம்பளம் கொடுக்குறாங்களா அதனால கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு யாரும் கொடுக்கறது இல்ல. நமக்கு அன்பு மட்டுமே வச்சுக்கிறாரு. ஒரு டிபேட் ஷோல கேட்க மாட்டேங்கிறாங்க, கேள்வி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க சொல்றேன், சம்பளம் கொடுக்குறாருங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதாவது ஊபினா 200, சரிங்களா? நீங்க வந்து டிவினா கவர்மெண்டோட ஆடு வருது, இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது வெளியே. ஏன் ஹரிஷ் அண்ணா வந்து கீழே போயிட்டாரு? இருக்கிற மாதிரி எனக்கு அப்படியே கீழே காட்டுறாரு. சொல்லுங்க சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, வேற என்ன நடந்துச்சு சம்பவம் இன்னைக்கு களத்துல? ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் இந்த மீடியா அந்த ஒரு சாப்பாடு இடம், நான் சாப்பிடும் போதே நினைச்சேங்க இது எடுத்து போடுவானுங்களே பாருங்களேன் அப்படின்ட்டு. இல்ல 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 கிஷோர் ப்ரோ, நல்லா தேறிட்ட, லைட்டா போயிட்டு இவனுங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே வீடியோ எடுத்து. கண்டிப்பாங்க எல்லாம் தோணுச்சு, இதெல்லாம் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சுதான் போனேன். இன்னொரு விஷயம், பக்கா ரெடியா போயிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்க வேண்டியது, அதான் தலைவர் உள்ள வந்துட்டாரு, பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் மாவட்ட செயலர் வர போறாங்க, இதுக்கப்புறம் அங்க உள்ள என்ன பார்க்க போறது முடியாது, நம்ம வெளியில வந்து நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்கிரீன்ல. என்ன ஆச்சுன்னா பைக்கு சாவி மிஸ் ஆயிடுச்சு. அதை தேடுறன்ற குரூப்ல தான் திருப்பி உள்ள போய் தேடலான்ட்டு போனா, என்ன கதவு வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்ட்டு பார்த்தா இவனுங்க கதவை எட்டி உடைச்சிட்டு இருந்தானுங்க. சரி ரைட்டு எடுத்து வைப்போம், யூஸ் ஆகும். அதாவது சொல்லுங்க. இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ண, சரி இவனுக்கு இந்த பக்கம் வழி விட மாட்டானுங்க, பின்னால போயிட்டு தேடலான்ட்டு பின்னால போய் தேடி பார்த்தா அங்கேயும் சாவி இல்லை. அவ்வளவுதான் போல் இருக்கு, இன்னைக்கு சந்திராஷ்டமம், இப்படி ஏகப்பட்ட அடி வாங்குவோம் போல் இருக்குன்ட்டு இந்த பக்கம் திருப்பி வெளில வந்தா அந்த பர்சன் யாரு அந்த அடிச்சுட்டானுங்கன்னு சொல்றானுங்கல்ல, அவன் அங்க இல்லவே இல்லை. என்னாச்சுன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே அவனை கூப்பிட்டு போய் அவனுடைய வேன்ல உட்கார வச்சுட்டானுங்க. ரியாஸ் போய் கேக்குறாரு, சரிப்பா இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வர வச்சுட்டோம், நீ அவரை அனுப்பு, என்ன பிரச்சனைன்னு பாத்துறோம், நாங்களே சரி பண்றோம் அப்படின்றாங்க. அவனுக்கு இல்ல நாங்களே பாத்துக்கிறோம், உங்களை நம்பி வந்ததுக்கு. ஏப்பா நான் உங்களை வரவே சொல்லலையே. அதையும் வீடியோ எடுத்தேன், போயிட்டு போன் பேசுற மாதிரி அதையும் வீடியோ எடுத்து வச்சுட்டு, ஏன்னா இவனுக்கு என்ன ஸ்கிரிப்ட் பண்றானுங்கன்றது என் கண்ணு முன்னால தெரியுது.
சரி ம், எல்லாத்தையும் ம். எடுத்து வைப்போம், மாட்டினா மொத்தமா போட்டு மிதிக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிடுற இல்ல இடத்துக்கு எனக்கு ஒரு டவுட் இப்போ மீடியா வந்து உள்ளேயும் இருந்தாங்க தெரியுமா, கேமராமேனு உள்ள இருந்து கவரேஜ் ஆமா. பண்ணாங்கல்ல, இன்னைக்கு அது எல்லா வந்து சேனல்லயும் லைவ் வந்துச்சுல, ஆமா. அவங்களும் அதே மீடியா தானே? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இப்ப ஒரு ஏதோ டிஜிஎம்மோ ஏதோ ஒரு மீடியா சேனல், அதாவது அவங்க ஒரு மீடியா ஒர்க்ஸ் எப்படின்னா இந்த லைவ் ம். ஸ்ட்ரீமை எல்லா சேனலுக்கும் கொடுத்துட்றாங்க. எப்படின்னா அதை எடுத்து நீங்க லைவ் லிங்க் போட்டுக்கலாம். கொடுத்துறாங்க. ஆமா, அதை வந்து தனியா உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் கொடுத்தாச்சு. அதுல உட்காந்துட்டு நீங்க உங்க சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்களோ இல்ல கிராப் பண்ணி போடுறீங்களோ அது உங்க பாடு. உள்ள அலோடு இல்ல. உள்ள ஃபீடு கொடுத்துறோம் உங்களுக்கு. ஆமா, உள்ள வந்து அலோடு இல்ல. உள்ள எங்க ஆளுங்களுக்கே மொபைல் அலோடு இல்ல. சோ நான் ஒன்னும் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மீதி எல்லா மீடியா என்டிடிவி அப்புறம் ஒரு சில மீடியாஸ் யூடியூப் சேனல் எல்லாம் அவன் வேலையை கம்முன்னு பார்த்துட்டு இருந்தான். இவனுக்கு எங்க இருந்து வந்தானு தெரியல, திடுப்புன்னு எல்லாம் கும்பலா போயிட்டு வாங்க உள்ள போவாங்க எல்லாரையும் திரட்டிக்கிட்டு போய் கதவை வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தானுங்க. நாங்க உள்ள போகும்போது பவுன்சர் என்ன சொல்லிட்டான்னா, ஒத்தரா வந்தீங்கன்னா உள்ள விடுவேன், இல்ல வெளியிலேயே தான் நிக்கணும், அப்புறம் 1 hour பொறுத்து தான் உள்ள விடுவேன்னு தெளிவா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி பொறுமையா உள்ள போனேன். எங்களுக்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நீ போட்டு கதவை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தா வாயில் அடிக்காம வேற என்ன? அதுவும் அவன் அடிக்கலாம் இல்ல, கதவு கிட்ட போய் நின்னானுங்க. பின்னால இருந்தவன் தள்ளி விட்டான். அவன் கதவு கிட்ட போய் நிற்கும், கதவு வேகமா சாத்தும்போது மூஞ்சில வச்சிச்சு. இதுக்கு நெஞ்சுக்கு என்ன சம்பந்தம்? பக்க சோ இது டிராமா. வந்து ப்ரீ பிளான்டா தான் இவங்க வந்து ஸ்கெட்ச் பாத்தீங்களா bro? போட்டிருக்காங்க. ஃபுல்லாவே நீங்க சொல்றத பார்த்தா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு முன்னாடியே இவங்க ப்ரீ பிளான்டா பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஆனா அந்த கொண்டைய மறிக்க மறந்துட்டானுங்க. ஆமா, யாரு? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பெருசு கிட்ட போட்டோ எடுத்துட்டு போயிருக்கானுங்க. அந்த பவுன்சர்ஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 4 Points by ஷெராட்டன் கம்பெனி, அவனுக்கு தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். அவனுங்களோட பவுன்சர்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா டேக் ஓவர் பண்றது, இந்த கிரௌட் ஹேண்டில் பண்றது எல்லாம் அவங்க பவுன்சர்ஸ். தளபதி ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஒய் செக்யூரிட்டி பிளஸ் அவருடைய பர்சனல் பவுன்சர்ஸ், அவ்வளவுதான். மீதி இருந்த பவுன்சர்ஸ் எல்லாமே அந்த ஹோட்டலோட பவுன்சர்ஸ். நீ அவன் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ண ட்ரை பண்ண அவன் வந்து அவனால என்ன பண்ண முடியுமோ அதை அவன் பண்ணிட்டான். இதுக்கும் நீ டிவி கேக்கு என்ன சம்பந்தம்? அவன் பொருள் எடுத்து அதுல உடைச்சிட்டு வர்ற நியூஸ் எடுத்துதான் தாவக்க போகணும்னு சொல்லிட்டு மீடியா மதிக்க மாட்டாங்க நியூஸ் பண்றது. அதான் அலெக்ஸ், நீ அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம ஆட்களும் உள்ள ஃபுல்லானதுனால நிறைய பேர் அந்த இதோடவே வெளியே இருந்தாங்க. அபிஷியலா கொடுத்த அந்த கார்டோடவே வெளியே இருந்தாங்க. இவங்க அந்த பவுன்சர்ஸ் வந்து விசில் மட்டும் தான் ஊதணும். ஆளாளுக்கு அழகா கலைஞ்சு போயிட்டாங்க. இடம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது ஆர்வமா பார்க்க போன அவங்களே ஒரு இதோட போயிட்டாங்க. நீ வந்து ஒரு மீடியாக்காரன், உன்னோட வேலை என்ன? டீசெண்டா வந்து டீசெண்டா போகணும். கதை உடைக்கிறனா நீ என்ன ரவுடி? இல்ல அதுக்கு முன்னாடி வந்து இப்ப வந்து ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணப்பட்டதே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு தனியா செப்பரேட் ஒரு ஸ்பாட் மீடியா பர்சன்ஸ்க்கு ஜேர்னலிஸ்டுக்குன்னு தனியா அகாமடேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒண்ணு. அதுவும் தனியா நீங்க அந்த வீடியோ எடுத்து போட்டீங்கல்ல கிஷோர் ப்ரோ, சோ அதுபடி வந்து அங்க தனியாவும் உட்கார வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த ரூம்குள்ள பெர்மிஷன் இல்ல அப்படிங்கிற ஃபேக்ட் வந்து முன்னாடியே தெரியும். அதுவும் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணப்பட்டது. அங்க அலௌட் இல்லன்றதா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரோக்ராமோட ஃபார்மேட்டே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபீடை வந்து உங்க சேனலுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. யூ ஹவ் பீன் கிவன் தட் ஃபீட். உங்களை வந்து நாங்க பிளாக் பண்ணல, தடுக்கல, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல, எதுவுமே பண்ணல. சோ இப்போ இது எல்லாமே ப்ராப்பரா பண்ண அப்புறம் தே வாண்டட் டு கிரியேட் அ சீன் தேர். இப்போ நீ அங்க வந்து உன்னை அலோவ் பண்ணாத இடத்துல நான் அலோவ் பண்ணணும், நான் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போகணும்னா ஆப்வியஸ்லி அங்க பீப்புள் வந்து தடுக்க வருவாங்க. அதுல ஒரு தள்ளு முள்ளு நடக்கும்ன்றதெல்லாம் கிளீனா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த சினாரியோவே செட் பண்ணிருக்காங்க. இதுதான் தெரியுது ஃபுல்லாவே வந்துட்டு. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும், தளபதி போற ஒரு ஈவெண்ட்டும் எவ்வளோ பேர் வராங்க, அதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்க. கேடர்ஸ் எல்லாரும் காலையில இருந்து வெளியில நிக்கிறாங்க ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு. எவ்வளோ ஆர்கனைஸ்டா பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய கும்பல எப்படிங்க நம்ம எவ்வளவு டிராபிக் இருந்துச்சு நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க. இது மட்டும் கிடையாது, அங்க பிளான்டே வந்து 2200 தான். பட் அங்க வந்த கிரௌடு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3500 கிட்ட. என்ன ஆச்சுன்னா உள்ள வந்த இப்ப 4 பேர் ஒருத்தன் வரான்னா அந்த 4வது ஆளு அந்த 3 பேரோட ஐடி கார்டை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி ஒரு 3 பேரை கூப்பிட்டு வரான் உள்ள. அங்க என்ன ஆகுதுன்னா அதிகமா உள்ள ஆள் சேர்ந்து போச்சு. எனக்குமே அங்க என்னன்னா எல்லாம் ஏறி சேர் மேல நிக்கிறானுங்க. இப்ப இங்க இருந்தா பார்க்க முடியாது, நம்ம சைட் பை இந்த வேலையை பார்க்கலன்ட்டு நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு உள்ள எட்டி பார்த்தா நான் இருந்த இடமும் கூட கண்ணுக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல் கிரௌடு. நீ அங்க போயிட்டு கேமரா வச்சுட்டு எங்க பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்ப? அதான் உனக்கு இடமே இல்ல. அவனும் சொல்றான், பவுன்சரும் சொல்லிட்டு தான் இருந்தான், உள்ள சுத்தமா இடமே இல்லைங்க, ஓரமா வேணா நிக்கலாம், கேமரா வச்சுட்டு எப்படி நிப்பீங்கன்னா முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அவன் பேசிட்டு தான் இருந்திருக்கான்.
அதுக்கப்புறம் கதவை பிடிச்சி ம். ஆட்டுவான். அவன் கதவை பிடிச்சிக்கிட்டு டம்னு சாத்தினா பவுன்சர்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண பவுன்சர்ஸா இல்ல அங்க இருந்த பவுன்சர்ஸா? ஏன்டா மியூட் போட்ட? அவங்க டிஷர்ட்லயே வந்து 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் அந்த இதோட தான் இருக்கும் அவங்க டிஷர்ட்லயே. அவங்க ஆர்கனைசர் தான் எல்லாமே. அது தெரியாதவே இவனுங்க எல்லாத்தையும் பண்ணானுங்க. அதுக்கு இந்த 7:20க்குலாம் நான் உள்ள போயிட்டேன். அப்பயே என்னாச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் ரோல் எல்லாம் க்ரௌடு ஃபுல் ஆயிடுச்சு. அங்க ஜென்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் எழுப்பி லேடிஸ் உட்கார வச்சுட்டு இருந்தாப்புல நம்ம பொதுச் செயலாளர். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகி போச்சுன்னா சைடுல க்ரௌடு ஃபுல்லாகும். ஏங்க நீங்க அந்த எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடுல இருந்தவங்களுக்கு எல்லாம் சேர் எடுத்துட்டு வர சொன்னாரு. மேல போய் எங்கேயோ பார்த்துருக்காங்க, சேர் இல்ல. வேற வழி இல்லாம சாப்பாட்டுக்கு போட்டு வச்சிருந்த அந்த சேரை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்க. இது உள்ள போட்டதுனால அங்க இருக்கவங்க எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இங்க தலைவர் கிளம்பின உடனே என்ன ஆயிப்போச்சு, பூரா எல்லாரும் கும்பலா அங்க ஓடி வந்துட்டாங்க சாப்பாட்டுக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 ரோல வந்து சேர் கிடையாது. இந்த சம்பவத்தையும் எடுப்பானுங்கன்னு முன்கூட்டியே தெரியும், வீடியோ எடுத்து வச்சதுதான். எனக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்ணி விஷயத்த சரியா நடத்துறதுல இவ்வளவு சேலஞ்சுனா இவனுங்க என்னென்ன ஜிக்ஸாக். சரி இப்போ ஐ மீன் இப்ப என்னன்னா இவங்களோட ஐடி விங்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஹேட்டர்ஸ் ஒண்ணு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, மீடியாவும் இதுல கூட கேங்கப் பண்ணிக்கிட்டு நானும் இவன் தான்டா மதுரகாரன் தான்டான்ற மாதிரி நானும் எவ்வளவு பெரிய இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான். இன்னும் ஆனா நம்ம பசங்க எப்படி டக்குன்னு தூக்கிட்டானுங்க. 10 நிமிஷம் கூட இல்ல. இல்ல அது எனக்கு எப்படி சொல்றேன், அவன் ஒரு விஷயம் பண்ண போறான்னா அது முன்கூட்டியே தெரியுதுங்க, இவன் இந்த வேலையை தான் பாப்பான்னு. அந்த லட்சணத்துல ஒளிறானுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒருத்தன் திருட போறான்னா அவன் மைண்ட்லயே நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், இவனுங்க இதுக்குதானே வர்றானுங்க, வேற எதுக்கு வரானுங்க. இல்ல ப்ரோ, கிஷோர் போயிட்டுதான் இந்நேரம் ஏதாவது ஒரு 7:30 நடக்கணுமே, என்ன அமைதியா இருக்கு. இல்ல அந்த இப்ப எப்படி ஆயிரும்னா எஸ்பெஷலி இவருக்கும் இந்த நியூஸ் 7/24/7க்கும் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா போன வாட்டியே மாட்டானுங்க. அந்த சுந்தர்சி போயிட்டு தலைநகரத்துல எங்க போனாலும் போய் நிற்பான்ல, அந்த மாதிரி அவன் ஓடி ஒழிச்சு எதையாவது பிளான் பண்ணா இவர் வந்து பக்கத்துல நிற்பாரு. அன்னைக்கு போன வாட்டி என்ன பண்ணிருக்கானுங்க, மாநாட்டுல ஒரு பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து தனியா ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஐயோ எங்களால முடியல, இங்க எதுவும் இல்ல, வழியெல்லாம் ஒரே இதா இருக்குது, ஒரு இது கிடைக்கல அப்படி இப்படின்னு இவரு பக்கத்துல ஒரு 2 பேரு கூட குடிக்கிற மாதிரி செட் பண்ணி கூட இத்தனை பேர் விட்டுருந்தா கூட பரவாயில்ல. நாங்க எந்த பஸ்ல ஏறி உட்காந்து, நானும் 3 வருஷம் எந்த பஸ்ல உட்காந்துருக்கோம், அதுல வந்து பேட்டி கேட்கறான், இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ கேட்கறான். மாநாட்டுல இப்படி ஒரு கூத்து இங்க பண்றதுதான் ரொம்ப ஹைலைட். எப்படின்னா கலவரம் தூண்டுறது. அப்புறம் பார்த்தா கடைசியில நம்ம பசங்களே யாரு கூட லிங்க்ல இருக்கிறாங்க, யாரோட தூண்டுதல்னு மொத்தத்தையும் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டாங்க. நீ அதான் உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா நீ என்ன பண்ணும், அதான் அந்த 4 பாயிண்ட்ஸ் பை ஷெராட்டன் மேல கேஸ் போடு. அதுக்கு திராணி இருக்கான்றதுதான் தெரியல. ஏன்னா அவன் ப்ராப்பர்ட்டியை நீ டேமேஜ் பண்ற, அவன் ப்ரொடெக்ட் பண்றான். இதுல நம்ம வந்து நம்மளோட பவுன்சர்ஸோ இல்ல தளபதியை சூழ்ந்திருக்க பவுன்சர்ஸோ ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அவருக்கு பொறுப்பேத்துக்கலாம். இல்ல நம்ம தோழர்கள் ஏதாவது கைய வச்சிருந்தாங்கன்னா நம்ம பொறுப்பேற்றுக்கலாம். நீ இப்போ இதுல எதுவுமே இல்லாம அவன் போட்டதுக்கு அவனுக்கு நான் கேஸாவே நீ ஃபைல் பண்ணு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈவெண்ட்டே அதை டீல் பண்ணிரும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து உன் காது மேலேயே சொருவி அடிப்பான். இந்த பாருப்பா நீ வந்த எட்டி வச்ச, ஆனாலும் நான் மூஞ்சில வச்சிட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு அவன் ஃபுட்டேஜோட அடிப்பான். சிசிடிவி இருந்துச்சு அங்க. அதான் நீ எப்படி டீல் பண்ற. நம்ம பசங்க அடிச்சிட்டானுங்களே, போட்டு அடி அடிச்சிட்டானுங்க. ஆமா தெரிஞ்சிருச்சு. இதுல என்ன நரேட்டிவ் இன்னைக்கு செட் பண்றானுங்கன்னா, அவரு வந்து இது வந்து இப்போ ஒரு இஷ்யூவா போய்கிட்டு இருக்குன்னா உடனே என்ன இப்படி சொல்லிட்டாரு, உடனே இவனுங்களுக்கு ஏற்கனவே பல முறை உடைச்சாச்சு இந்த பாஜக பி டீம்னு இவனுங்க செட் பண்ற நரேட்டிவ தூளா சுக்கு நூறா செஞ்சு செதைச்சாச்சு. இதுக்கு அப்புறமும் அதையே தூக்கிட்டு வரானுங்க. இன்னைக்கு சரியா டிபேட்ல வந்து நம்ம இப்பதான் அந்த ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, முஸ்தபான்னு ஒருத்தர். நான் இதுக்கு முன்னாடி அவரு கொஞ்சம் வந்து எப்படின்னா யோசிச்சு பேசுவாரு. ஓகேவா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டிபேட் தான் அவர் பேசுனது பாத்திருக்கேன். கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பேசுவாரு. இன்னைக்கு மனுஷன் அப்படியே அந்த கலகலப்புல மேல அந்த கான்ஸ்டேபிள மாட்டுவான் தெரியுமா, அந்த மாதிரி தூக்கி மாட்டாருங்க. அப்படியே கேக்குறாரு, இவன் என்ன தெரியுமா
பண்றானுங்கன்ற மாதிரி இருந்து. அதுதான்டா. இல்ல என்ன தெரியுமா, தனியரசுங்கிறவன் எப்பவுமே நம்மளுக்கு அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருப்பார்ல. அவர் வந்து இன்னைக்கு ஒரு புது பாஸ் வந்திருக்கிறாரு, பிகே வந்திருக்கிறாருன்னா, புது பாஸ்னா இவர் யாரு? நீங்க எங்க தொங்கணும், எங்க தொங்கின்னு வரணும் பஸ்ல, என்ன பாட்டு பாடணும்னு ஸ்டாலினுக்கு சொல்லி கொடுத்தவர் தானே இதுக்கு முன்னாடி. அப்படின்னு வரிசையா வச்சு செஞ்சு ஆணி அடிச்சுக்கிட்டு பட் 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 பட்டு முடிச்சா அவன் பேந்த முழிக்கிறாங்க, என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம. ஐயோ சம்பவம். சிரிச்சா சமாளிப்பான் bro. இல்ல அவர் கேக்குறாரு, நியாயமா தான் கேக்குறாரு. இந்த டிஎம்கே இந்த பெயிண்ட் அடிக்கிறானுங்கள, ஆக்சுவலா இந்த பெயிண்ட் கான்செப்ட் எழுதி கொடுத்தது பிகே தான். அப்படி இருக்கும்போது நீ அதே பெயிண்ட் தூக்கிட்டு அந்த ஆளுக்கு கிட்ட போகும்போது அந்த ஆளுக்கு அதுக்கு ஒரு பதில் பெயிண்ட் அடிக்க தெரியுமா தெரியாதா? அந்த அறிவு கூட இல்ல. அவனுக்கு கொடுத்த புக்கு நீ அக்ரிமெண்ட் போட்ட, அவன் பொலிட்டிக்கல் கான்செப்டா அவன் எழுதி கொடுத்தான். இது தமிழ்நாட்டுல வந்து நீ பெயிண்ட் அடிச்சின்னா கல்லா கட்ட முடியும், இல்லைன்னா உன் காதை திருப்பிடுவானுங்கன்னு எழுதி கொடுத்தது அவரு தான். நீ அவர்கிட்டே போய் பெயிண்ட் அடிச்சின்னா அந்த ஆளு அதுக்கும் வேற என்ன யோசிச்சு காதை திருப்ப மாட்டானா? உனக்கு மூளை இல்லையே. சொல்லி கொடுத்ததே நான் தானடா, என்கிட்டயே வந்து அதே. அதுதான் அவர் அவ்வளவு போல்டா சொல்றாரு. 2026ல நான் நிறுத்திட்டு நான் தமிழ்ல பேசுவேன்னு சொல்லிட்டு போறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட மைண்ட் எப்படி வேலை செய்யணும் கூட தற்குறிங்களுக்கு தெரியல. எழுதி குத்த புக்கை வச்சுட்டு அவன் எழுதி குத்தான். எப்படின்னா ஒரு 2 யூடியூப் சேனல் வை, ரேண்டமா போயிட்டு இந்த ரோடு மைக்கு தூக்கிட்டு போய் அவன்கிட்டயாவது ஒரு பேட்டி மாரி எடுத்து போடு, அவன் சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணு, ஒரு 4-5 சப்மீடியா கிரியேட் பண்ணிக்கோ. அது மாதிரிதான் அந்த டான் அப்டேட்ஸ்ன்ற ஐடி தான் வந்து இன்னைக்கு அந்த ஸ்பார்க் மீடியான்றவன் எல்லாம் இவனுங்க. ஆமா ஆமா, எல்லாம் அவனுங்களோட பினாமி கணக்கு தான். இப்படி வச்சுட்டு என்னன்னா இப்ப இவனுங்களால என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா, இவங்க ஆர்கனைஸ்டா ஒரு 30 பேரை வச்சு ஒரு ரூம்ல ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி வச்சு பண்ற இந்த வேலைய நாம நேச்சுரலா இங்க ஒவ்வொருத்தன் அவன் இப்ப எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் ஒர்க் இருந்துச்சு, நான் பாத்துக்கிட்டு சைட்ல பாத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்வீட் போடுறது பசங்க எல்லாம். அதுவும் இல்லாம இவங்களுக்கு ஒண்ணு புரியல, இங்க வந்து உன்னோட மீடியா கூட ஒரு டைம் ஜோனு ஒரு லொகேஷன்ல 24 ஹவர்ஸ்ல ஒரு 12 மணி நேரம் வேலை பார்ப்பான், 8 மணி நேரம் வேலை பார்ப்பான். இங்க அரௌண்ட் த குளோப் இருப்பானுங்க, டைம் ஜோனே கிடையாது, 24 ஹவர்ஸும் கண்டினியூஸா செய்வானுங்க. இதெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு நீ திருப்பி ஒரு உருவ அவதாரம் எடுத்து நாளைக்கு தளபதி மாதிரி மக்கள் செல்வாக்குல பெற்று ஆர்கானிக்கா பெற்று நீ நாளைக்கு இன்னொரு அவதாரம் எடுத்தாதான் இதெல்லாம் முடியும். சோ இப்போ இருக்கிற இதுல வந்துட்டு இவங்களோட சும்மா ஹேஷ்டாக் போடுறேன். இன்னைக்கு அவர் சொன்ன மேட்டர் என்னன்னா, எதை சிறுபுள்ளத்தனமான விளையாட்டுன்னு சொன்னாருன்னா, ஹிந்தி எதிர்ப்பு அவர் சிறுபுள்ளத்தனம் சொல்லல, நீ ஹேஷ்டாக் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறத சிறுபுள்ளத்தனம் சொல்றாரு. அதுலயும் வந்துட்டு அவரு நம்ம பண்ணதை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தியோ சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படி கிடையாது. நம்ம வந்து அவங்க வந்து நம்ம வந்து ஒரு ஹிந்திக்காக இல்ல கெட் அவுட் நீன்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஹேஷ்டாக் போடல. உங்களுக்காக நாங்க இருக்கோம், தமிழ்நாட்டு கொள்கையை தூக்கி பிடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணோம். அதை தான் அவர் அங்க ஹைலைட் பண்ணாரே தவிர, நம்ம ஒன்னும் போயிட்டு நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தி திணிப்பை நான் ஹேஷ்டாக் போட்டு ஒழிக்க போகிறேன் அப்படிங்கிற இதை நம்ம பண்ணல. அதான் அவனுங்க பண்ணிருக்கானுங்க. சொல்லுங்க தினேஷ் ப்ரோ. இல்ல அது என்னன்னா, நீ ஒரு ஆளுங்கட்சியா இருக்க, ஒரு சட்ட ரீதியா நீ மோதுறதை விட்டுட்டு உட்காந்து சிறுபுள்ளத்தனமா ஹேஷ்டாக் போடுறன்றத அவர் மீன் பண்றாரு. நான் பவர்ல இல்ல, ஜஸ்ட் நோ த பார்ட்டி. நான் போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு வேல்யூபிளான இது இருக்கு. நீ ஒரு ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஹேஷ்டாக் போடுறது ஒரு பிற்போக்குத்தனம் அப்படின்றதான் அவர் மீன் பண்றாரு. சட்ட ரீதியா நிறைய விஷயம் அது ஒரு குழந்தை சிலுப்புள்ளதனம் யூகேஜி எல்கேஜி விளையாட்டு மாதிரி. அரசியல்ல வந்துட்டு நீ ஹேஷ்டாக் போடுறது யூகேஜி எல்கேஜி பசங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி இருக்கு. அதான் நீ அவர் என்ன கேக்குறாங்க, நீ இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல இருந்திருக்க, ரெப்ரசென்ட் பண்ணிருக்க, சரியா? உனக்கு வந்து 40மே நான் சீட்டு ஜெயிச்சிருக்கேன்னு நீ மாறு தட்டிக்கிற. நீ வந்து இந்த இந்தி எதிர்ப்புக்கு இவங்க கொண்டு வரதுக்கு பார்லிமெண்ட்ல என்ன பண்ண? இன்னைக்கு வரைக்கும் என்ன போராட்டம் எடுத்திருக்க? இன்னைக்கு விட்டுரு, இன்னைக்கு இவன் ஹிந்தி திணிப்பை எடுத்துட்டு வரான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து மாநில பவர்ல இருந்துட்டு மத்திய பவருக்கு வந்து கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல எடுத்தானுங்கல்ல, வச்சிருந்தாங்கல்ல. இது எமர்ஜென்சி டைம்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிளேம் பண்ண விரும்பல. எமர்ஜென்சி டைம்ல எடுத்துட்டு போனாலும் எமர்ஜென்சிக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? திருப்பி இதை மாநில உரிமைக்கு கல்வியை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தீங்க? உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருந்திருக்கு. இப்போ விட்டுருங்க, இப்போ பிஜேபி வந்திருக்கான், உங்களுக்கு எதிராக பண்றான், எல்லாமே ஓகே.
இவ்வளவு நாள் காங்கிரஸ் இருந்தாங்கல்ல, ப்ரோ அப்ப இவங்க மட்டும் என்ன நினைச்சா பண்ணலாம், பண்ணிருக்கீங்க? ஆனா பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண? அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை அன்ரிசால்வ்டாவே வச்சிருக்கணும் காலம் பூரா. அதை வந்து தீர்வு கிடைச்சிடக்கூடாது சில விஷயங்களுக்கு. இப்ப ஹிந்தி திணிப்பு, இந்த மும்மொழி கொள்கை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிரந்தர தீர்வு காணணும்னு ஒரு முயற்சி எடுத்திருந்தா, பவர்ல இருக்கிறவங்க, பவர்ல இருந்தவங்க, உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருந்தவங்க ஒரு தீர்வு எடுத்திருக்கணும், போராடி இதை வாங்கியிருக்கணும். அந்த பிரச்சனை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாளைக்கு என்னைக்காவது இவன் மும்மொழி கொள்கையை திருப்பி எடுத்துட்டு வருவான். ஏன்னா அவனோட அஜெண்டா அதுதான். இன்னைக்கு பிஜேபியோட அஜெண்டா என்னைக்கா இருந்தாலும், இன்னைக்கு நீ வேணான்னு சொன்னாலும், இன்னைக்கு அவன் பண்ணலாம், திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் ஆட்சியில இருந்தாலும் அவன் எடுத்துட்டு வரதான் செய்வான். இதை என்னைக்கு அவன் வந்தாலும் அதை வச்சு அரசியல் பண்ணணும்ன்ற ஒரு தனி நோக்கத்தோட இதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற லோக்கல் பிரச்சனையில இருந்து சென்ட்ரல் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு நிலுவையிலேயே வச்சிருக்கிறது. அப்படியே அது ரிசால்வ். நீட்டு முடியாதுன்னு அன்னைக்கே உனக்கு தெரியும், ஆனா நீட்டு ப்ரோ இவங்க முடியும்ன்றது நினைச்சா பண்ணலாம், பண்ண மாட்டாங்க. அது அப்படியே வச்சிருக்கிறது. மக்களை ஏமாத்தணும். அதுல ஏன்னா அப்பதானே பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு உண்மையான தமிழ் பற்ற ஆளா இருந்தா எப்படி பண்ணிருக்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா எப்பேற்பட்ட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் மேல இங்கிலீஷ்ல கீழே தமிழ்ல இருக்கணும். இது யார் கொண்டு வந்தானாங்க? ஏடிஎம்கேல இருந்தவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு ரியல் தமிழ் பற்று உள்ள ஆளுன்னு சொல்லிக்கலாம். நீ என்ன பண்ற? நீ இன்னைக்கு போய் 2 ஸ்டேஷன்ல ஏறி பெயிண்ட் அடிச்சு இல்ல, போ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயும் போய் பெயிண்ட் அடி. ஒத்துக்கிற நீ ஒரு தமிழ் பற்றாளன்னு. எதுக்கு 2 ஸ்டேஷனுக்கு மட்டும் போன? அப்போ நீ ஃபார்மாட்டுக்கு தானே பண்ற. இல்ல ப்ரோ ஒரு வீடியோ அப்போ நீ பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எஸ்பிகே கொடுத்துட்டு போன 2 லைன் புக், அந்த எல்லா புக்கையும் நீ பிரட்டி பார்த்தாலும் 2 லைன் தான் இருக்கும். ஒண்ணு என்னது பெயிண்ட் அடிக்கணும், அதான் ஒண்ணு பெயிண்ட் அடிக்கணும், இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த இந்தி பிரச்சனை, இந்த சென்ட்ரல் பிஜேபி இது பண்ணி 2 லைன் தான் இருக்கும். நீ எத்தனை பேர் திருப்பினாலும் இந்த 2 தான் இருக்கும். அதுதான் அவனுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இல்ல 2 இடத்துக்கு பெயிண்ட் அடிக்க போனே, அங்க போய் அட்லீஸ்ட் ஹிந்தில அடிச்சியா? அதுவும் கிடையாது. அங்க போயிட்டு இங்கிலீஷ்ல அடிச்சு வச்சிருக்க. இன்னைக்கு பிகே பேசின இங்கிலீஷ் பாதி பேருக்கு புரியல. அந்த அளவுக்கு தருக்கு. இதுல வேற இருமுறை கொள்கை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அகமதாபாத் குஜராத் மாடலை வந்து எல்லாரும் நல்ல மாடல்னு சொல்றாங்க, எல்லாரும் நல்ல மாடல்னு சொல்றாங்க. ஆனா அது நல்ல மாடல் இல்ல, தமிழ்நாடு மாடல் பெட்டர்னு இருந்தாலும் சொன்னா குஜராத்னு சொல்லிட்டு அவன் குஜராத்துக்கு தான் அவன் பேசுறான். முதல் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல புரியல. அந்த 2வது சொல்லி இருக்கணும் ஹரிஷ் ப்ரோ. அதை விட்டாங்க. என்னன்னா ஊழல்ல இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது இந்தியால. என்னதான் தமிழ்நாடு பெட்டர்னு கம்பேர் பண்ணாலும் மாடல்ல, பட் இந்த அளவுக்கு ஊழல் பண்ணது இல்ல யாரும் அப்படின்னு அவன் அவ்வளவு பிராங்கா சொல்றான். ஆனா எங்க கொண்டு போய் நம்மள சேர்த்தானுங்க? குஜராத் மாடல் சொன்னோன்ட்டு. குஜராத் கொண்டு போய் சேர்த்தானுங்க. இவரு சுரேஷ்னா பிரைடு, உங்க ஃப்ரெண்டு பிரைடு ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுங்க. அவருக்கு என்ன இன்னைக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுன்னு கேட்கலாம். பிரைடு ஐடி சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு. சோ அவரு பேசுனது மாதிரி கேட்பாரு, அதையும் பாத்துக்கோங்க. ஆமா, இல்ல நம்ம சார்பில் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு டீம் அமைக்கணுங்க. ஒரு 20 பேர் இந்த மீடியா சேனல்ல மானிட்டர் பண்ற டீம் வைக்கணும். எவன் எங்க போய் நல்ல ஐடியா ஆக்சுவலா. ஆமா, ஏன்னா எதனா இடகுடமா பண்ணா கழுத்தாமெண்ட்லயே ஒண்ணு வைக்கணும். எதுக்கு வந்த கவரேஜ் இருக்குது? இதுல என்ன தெரியுமா கிஷோர் ப்ரோ, இதுல என்ன தெரியுமா மேட்ரு, ஒரு கேட்ச், எங்களோட ஃப்ரீடம்ல வந்து தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுவானுங்க. தலையிடுற, நீ யாரு எங்களை கண்காணிக்கிறதுக்கு, எங்களை சுதந்திரமா நீ இது பண்ண விடு அப்படின்னு வருவானுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அவனுங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அதனாலதான் கொஞ்சம், அதாவது இப்ப அட்லீஸ்ட் சிசிடிவில மானிட்டர் பண்ணிட்டாங்கல்ல, நாளைக்கு இவங்களை அலோவ் பண்ணாத இடத்துல போயிட்டு இதே போயிட்டு டிஎம்கே ஒரு இதுல இவனுங்க வாலாட்டுவானுங்களா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல போயிட்டு உள்ள விடு இல்ல விடுனா வாயில குத்தி உட்கார வச்சிருவான். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆபீஸே கொளுத்திட்டு போயிடுவானுங்க டிஎம்கே. உங்களுக்கு தெரிஞ்சது உள்ள வச்சே கொளுத்திடுவானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க நம்மள ஊத்தி என்ன சொல்றது. அதுக்குதான் நான் வந்து மானிட்டர் பண்றேன்னு தெரியாத அளவு பவர் பேங்க்ல வச்சுட்டு ஹெட்போனை போட்டு நான் பாட்டு சுத்தி நினைச்சிட்டு இருப்பானுங்க, பாட்டு தான் கேட்டுன்னு இருக்கான் போல அப்படின்ட்டு. ஹரிஷ் ப்ரோ, ஒரு நான் சொன்னா தெரியுமா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனா நல்ல ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸ்ல வந்து நம்ம தான் அப்போசிஷன் பார்ட்டின்னு சொன்னாரு, எதிர்கட்சி அப்படின்னு. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப கேட்கும் போதே குஸ்பம்ஸ் இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சு. அது வந்து நம்ம தான் அதை ஆக்ட் பண்றோம், இப்பவே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டிவி டிபேட்ஸ் எல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினா எந்த இஷ்யூ டே டு டே பேசிஸ்ல ஒரு டாபிக் நடக்குதுன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் பிஜேபி இல்ல காங்கிரஸ் சைடு, இவங்களதான் வந்து மெயின் பிளேயர்ஸா கூப்பிடுவாங்க எப்பவுமே எல்லா டிபேட்ஸ்லயும்.
இதுக்கு அப்புறம் தான் வந்து என்டிகேவா இருந்தாலும் சரி, இப்ப நம்மளோட ரிலேட்டட்னா நம்மள கூப்பிடுவாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க எல்லாரும் இந்த டெய்லி பேசிஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்களா டாபிக் விச் இஸ் ஆஃப் டாபிக் வித்தவுட் டிவிகே அட் ஆல். அங்க டிவிகேவே கிடையாது டாபிக்ல, ஆனாலும் அங்க டிவிகேவை பத்தி பேசுறாங்க எல்லாரும். இப்ப எப்படின்னா நம்மள நெக்லிஜிபிளா இவங்க எல்லாம் ஒரு பெரிய சக்தியா இப்பதானே வந்திருக்காங்க, பலம் நிரூபிக்காதவங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் மீறி டிவிகே வேற இருக்காங்க. நாளைக்கு ஏடிஎம்கே டிவிகேவோட சேர்ந்தா என்ன ஆறுது, அது ஒரு பெரிய பலமா இருக்கும்னு டிஎம்கேவோட ஊபி சைட்ல இருக்கவங்களே சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ அவங்க வந்து பெரிய இதாச்சுன்னு. சோ அவர் அந்த இம்ப்ரெஷனை வந்து கரெக்டாவே செட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவரோட அப்ரோச்ல வந்து எனக்கு என்ன இன்னும் இதுனா, காம்ப்ளிகேட் பண்ணி தனக்கு நிறைய தெரியும். இன்னைக்கு பேசினாரு பாருங்க ஒரு 2 நிமிஷம், அதுலதான் ட்ரிகர் ஆயிட்டானுங்க ஊபிஸ். என்ன இவர் நம்மளதான் திட்டுறாருன்னு நினைச்சிட்டானுங்க இங்கிலீஷ்ல பேசுனது. இல்ல கலாய்க்கிறதே உனக்கு காண்டாட புரியுதா? அவர் காண்டவன தான் கலாச்சாரி. அதான் இல்ல அவரு டிக்ஷனும் மனுஷன் வந்து வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு இவர் மீடியான்றானுங்க, அவர் நேரா நேஷனல் மீடியால போயிட்டு பேட்டி கொடுத்து இவனுங்க எல்லாரையும் ஆஃப் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு போற ரேஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா செம்ம கிளாரிட்டியோட அவர் என்ன பண்றாருன்னா, விஷயத்த மக்களுக்கு கன்வே பண்ணும், அவங்களுக்கு புரியுற பாஷையில எளிமையான முறையில ஈஸியா அவங்களுக்கு வந்து அதை அப்ரோச் அவங்களுக்கு ஃபுல்லா போய் சேரணும். ரேதர் தான் இதை வச்சு மீடியா என்ன பண்ணுவான், இவன் என்ன பேசுவான், அவன் என்ன பேசுவான், அரசியலே தெரியாதுன்னு பேசினாலும் பொதுமக்களுக்கு புரிஞ்சிருது. இவனுங்க 2 பேரும் கேம் ஆடுறானுங்க, அதானே சொல்ல வரீங்க அப்படின்றத அவங்களுக்கு கிளியரா கொண்டு போய் சேர்த்துறாங்க. சோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அது 40 எம்பின்னு சொன்னாங்கல்ல, 40 எம்பில 8 எம்பி கம்மி பண்றோம்னு சொன்னாங்கல்ல பிஜேபி காரங்க சென்ட்ரல்ல. இல்ல பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இன்னைக்கு அமித்ஷா வந்து. அந்த மாதிரி ப்ரோ இவங்க பண்ணிருவாங்கன்னு இவங்க பண்றாங்க, அந்த சைடு பார்த்தா அமித்ஷா பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. இதுதான் விஜய் தான் சொன்னாங்க. இல்ல அதான் அது ஏன் இன்னைக்கு பேசலன்னு வர கேட்டாரு. இப்போ வந்து இப்ப வந்து இதுல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இப்போ திணிப்பு, மும்மொழி திணிப்பு அப்படிங்கறத வந்து அவங்க அதிகாரப்பூர்வமா இம்ப்ளிமெண்ட்னு சொன்னா அதை நம்ம எதிர்க்கலாம். அதை விட்டுட்டு அவன் வந்துட்டு நாளைக்கு வந்து எம்பிக்களை குறைக்க போறாங்களா இல்லையான்றத தெரியாம அவங்க ஏன்னா இன்னைக்கு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட குறைய முடியாது அப்படின்னு. அதான் ப்ரோ இவங்க குறைச்சிருவாங்கன்னு இவங்க அனைத்து கட்சி கூட்டமும் இல்ல குறைக்கிறது ஏத்துறது இருக்கட்டும், முதல்ல இருக்க 39 பேர் கரெக்டா போறீங்களா? போன நாளே 9 நாள், அதுல பாதி பேரு அதான் ஒரு 10 பேர்கிட்ட போகவே இல்லை. 25 பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஃபீவர் வந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க. எம்பி எதுக்கு? நீ போயிட்டு பார்லிமெண்ட்ல எது நடக்குது என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அவனுக்கு எதுக்கோ போட்டானுங்க, நமக்கு என்னான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர்கிட்ட பார்லிமெண்ட் பக்கமே எட்டி பார்க்கல. அப்போ எம்பி என்ன பிரயோஜனம்? 39 பேர் வச்சுட்டு நீ என்னத்த சேர்ச்ச? நீ இருக்கிறத ஸ்டேட்ல அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் இப்ப அதைத்தான் சொல்ல வரேன், நீ இருக்கிறத வச்சு ஒழுங்கா பண்ண மாட்டேற. அப்ப குறைக்கிறாங்கன்ற ஃபர்ஸ்ட் நீ உன்னுடைய விஷயத்துல நீ பர்ஃபெக்ஷனே இல்ல. அப்ப அவங்ககிட்ட இது ஆஸ்பை பைலா படி அதெல்லாம் இதுதான்ன்றது அது புரியுது. பட் அவனுங்க திருப்பி நீ இதை ஒரு குறையா சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், நீ இருக்கிற 49 பேர்ல ஒழுங்கா உருப்படியா வரமாட்டீங்களேடான்னு அவன் சொல்லுவான். இப்படியே 2 பேரும் ஆளை காட்டி இருக்கிறவனை ஏமாத்திக்கிட்டு இருப்பானுங்க. போனா மட்டும் என்ன பண்றாங்க, தமிழிச்சு தங்க பாண்டியன் மாதிரி ஆட்களை வந்து மதவாதத்தை பரப்புங்கள்ன்றாங்க ஒரே வார்த்தையில. பின்னாடி 2 பேர் வந்து ஒருத்தர் மூஞ்ச பார்த்து இதுல அந்த லட்சம் இல்ல அது இதுல வந்து இவனுங்க இந்த மாதிரி சொல்றானுங்கன்னா, அந்த சைடு நம்ம ஆட்டுக்குட்டி அவர் வந்துட்டு உங்க பிள்ளைங்களா மட்டும் படிக்கணுமா? இங்க பணக்காரங்க, பணம் படைச்சவங்க, ஒரு பெரிய ஆக்டரோட குழந்தைங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இங்க பேசல. அரசு வந்து அவங்களுக்கு சர்வ் பண்றது கிடையாது. அவங்க எங்க இருந்தாலும் படிச்சுப்பான், அவன் மொழி படிக்கலனாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு. காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிறவன் நீ இன்னைக்கு போய் ஸ்டேஷன்ல ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாம நீ அடிச்சிட்டு இருக்கிற. இந்த கதியில உனக்கு 300 லாங்குவேஜ போட்டா என்ன ஆகுது? நீ நாளைக்கு எதை தமிழையே நீ அடிச்சு நிப்ப, ஆமா இதான் போடுறது ஹிந்தி அப்படின்னு. இந்த நிலைமையில வந்து
இல்ல ஆட்டுக்குட்டி எது கிளப்பினாரு? இவனுங்க இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்களாமா, நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டு அவங்க இல்ல அதாவது இவர் பசங்க மட்டும் படிக்கணுமாமா ஆட்டுக்குட்டிக்கு. உங்க பசங்க எல்லாம் மட்டும் 3 மொழி படிக்கணும், நாங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் 2 படிச்சா போதுமா? ஆடு என்ன பண்றாரு, பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்காரு, சிபிஎஸ்சின்னு எல்லாம் சொல்ற. அதுல இருந்து ஒரு கண்டென்ட் தேடி இந்த பாயாசம் ஒரு குரூப் என்ன வந்து இது வந்து விவசாய நலம் தானே, இவனுங்களுக்கு வளர்க்கறதுக்காக திருப்பி போய் ஈசி எல்லாம் எடுத்து நோண்டி பார்த்தா அந்த பத்திரத்தை எஸ்ஐக்கு வச்சிருக்கிறானுங்க, படூர் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு அந்த இடத்த வித்துருக்கானுங்க. திருப்பி இப்படி போய் இத்தனை பேர்கிட்ட கை மாறி வரப்பெல்லாம் அது தெரியல விவசாய நலம்னு. நம்ம ஆளு பார்த்து சரியா விவசாய நிலம் தானே, ஏன் நீங்க போய் இது பண்ணு, கேஸ போட்டு தூக்கு, ஏன் அதை பண்ணாம இருக்கிற? இன்னைக்கு அதான் இன்னைக்கு அந்த முஸ்தபா கேட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் நீ ஏடிஎம்கே மேல என்னென்ன குற்றச்சாட்டு வச்ச, வந்த உடனே அந்த கொடநாடு வழக்கு நான் 6 மாசத்துல தீர்த்து வைப்பேன் எல்லாம், ஓ இதையும் விட்டல ஃபுல்லா நல்லா போய் சொன்னல அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்த? இன்னைக்கு வரைக்கும் நீ எந்த குற்றவாளியை கைது பண்ண? ஏடிஎம்கேல யார புடிச்சு உள்ள போட்ட? யாரும் கிடையாது. இவனுங்களுக்கு வந்து எதுக்குமே ஒரு தீர்வே கிடைக்க கூடாது. அது சென்ட்ரலா இருந்தாலும் சரி, லோக்கலா இருந்தாலும் சரி, அதை வச்சு 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 ஜவ்வு மாதிரி இழுத்து பாத்தியா பெரிய அரசியல். இன்னைக்கு வந்து அந்த 8 MP வந்து கம்மி பண்ணுவானுங்கன்றத வச்சு அழகா உருட்டலாம்னு நினைச்சானுங்க. அதை வந்து அந்த ஆள் வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு கிடையாதுன்ட்டு போயிட்டான். இப்ப வேற கண்டென்ட்டுக்கு நாளைக்கு கவர்னருக்கு முன்னாடி போய் நிப்பானுங்க, கவர்னர் வந்தியா, தமிழுக்கு நீ சரியா கண்ண தரகல, கண்ண மூடி, இந்த ஒரு கண்ணு தான் திறந்தானு அவங்க கிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பானுங்க. ப்ரோ இது எதுக்கு தெரியுமா ப்ரோ? அந்த 40 MP டீச்சர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ப்ரோ. என்னத்தான் மறைக்கிறானுங்களோ. ஆனா இவனுங்க நல்லா இப்போ அந்த மண்டையில இருக்க கொண்ட மாதிரி எதையுமே. நீங்க இப்ப அந்த விவசாய நிலத்துக்கு கேஸ் போட்டானுங்கன்னா முதல்ல யாருகிட்ட ஊமை குத்து வாங்குவானுங்க தெரியுமா? இந்துஸ்தான் இருக்குல்ல, அவனுங்கிட்ட இந்த செருப்படி வாங்குவானுங்க. அவனோட ஸ்கூல் உள்ள இருக்கு, இந்துஸ்தான் ஸ்கூல் இருக்கு, ஆப்போசிட்ல இந்த சைட்ல காலேஜ் இருக்கு. நீ அவனை போய் நோண்டினா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இந்துஸ்தானு பெரிய லிமிட்டெடு, எங்க கொண்டு நீ வாங்கியிருப்பல்ல அவங்கிட்ட துட்டு. அப்போ நீ எல்லாத்துக்கும் பிகைன்ல நம்பால் சொல்ற மாதிரிதான் எல்லாத்துக்கும் அண்டர் டீலிங், எதுக்கும் செட்டிங் பண்ணி ஜக்கிக்கே இவனுக்கு என்ன ப்ரோ, நான் கதை பேக்ரவுண்ட்ல கொடுத்தானுங்க, இவனுக்கு பாச்சிக்கு வந்துட்டானுங்களா, என்ன பண்ண முடிச்சது? என்ன உருட்டுனானுங்க ஜக்கிய. ஐயோ யானை தொந்தம் கடத்துறான், யானை காரிடார்ல வந்து இது வீட கட்டிட்டான், வாசலை கட்டிட்டான் நானுங்க. இவன் கடைசியில போனா இவரு மந்திரி போய் அங்க உட்காந்துருப்பான் பூஜைக்கு. என்னமான இவனுங்க இதே மாதிரி உருட்டி எவ்வளவு நாள் உருட்டலான்னு இவனுங்க பிளான் வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அதுதான் அவர் தளபதி சொன்னார்ல, நடுவுல வந்து எல்லாத்தையும் போட்டு ஒருத்தன் உடச்சிட்டானே அப்படின்ற காண்டு. இதுதான் இப்போ நமக்கே இவ்வளவு ரியல் ஆகும்போது உனக்கு இப்ப ஜாதக எழுதி கொடுத்த பிகேவுக்கு என்னென்னலாம் ஓட்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? அவனுக்கு பிகெஸ்ட் ஃபியரா தான், அதவும் இங்கதான் இருக்காரு, பிகேவும் இங்கதான் இருக்காரு. அவனுக்கு எது அதான் பெரிய பயமே. இல்ல நீ பெயிண்ட் அடிப்பான்னு பெயிண்ட் வாங்கி கொடுத்துருப்பானா, நீ அவன் மேலேயே பெயிண்ட் அடிச்சினா அவன் என்னென்னலாம் யோசிப்பான்னு இல்லங்க. இன்னைக்கு பிகே வந்து டிஎம்கேக்கு ஒர்க் பண்ற போது ஹி ஒர்க் ஃபார் மணி. அவர் எந்த ஸ்டேஜ்லயுமே ஏறி யாரையுமே வந்து ஒரு, அதாவது இது யோசிச்சு பாருங்க, அவரோட பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டிக்கு ஒரு ஆளை வந்து தன்னோட ஃப்ரெண்டுன்னு இவ்வளவு ஓப்பனா நான் ஃப்ரெண்டுக்கா வந்து பண்றேன்ற அளவுக்கு டிக்ளேர் பண்ணணும்னா அந்த ஆளுக்கு ஆளுமை எவ்வளவு இருக்கணும்? ஏன்னா நாளைக்கு கேட்க மாட்டாங்க அந்த ஆளு வந்து ஒன்னும் தெரியாதா. அதே மாதிரி இவனுங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்க வாய்ஸ் தான் அப்படி கேக்குது, என் வாய்ஸ் கிளியரா இருக்கு. உங்களுக்கு கேக்குதா? என் வாய்ஸ் பிரேக்கா தானே? இல்ல கிளியரா கேக்குது. தினேஷ் ப்ரோ உங்களுக்கு தான். சோ என்னன்னா ஆக்சுவலா என்ன சொல்லிருந்தேன்னு மறந்துட்டேன். இல்ல பிகே பத்தி பேசினோம். பிகே சோ இப்போ வந்து பிகேவும் இங்க வந்துட்டாரு. அவன் வந்து இன்டர்வியூல கிளின்னு கிழிச்சிட்டான். எங்க இவனுங்க ஒரு தற்குறி கூட்டம், இவனுங்களுக்கு எதுவுமே தெரியல. உள்ள வந்தோன்னா இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, உள்ள வந்தோன்னா நான் உங்களுக்கு முதல்ல பண்ணது மேல இங்கேயும் பார்த்துட்டு ஒரு விக்க மாட்டி விட்டேன்னு அவரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதை நான் சொன்னேன்னு எங்கேயும் கோட் பண்ணிடாதீங்க, அவரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.
சோ அந்த மாதிரி நிலைமையிலதான் முதல்ல வந்து பார்த்து இவங்க எதுவும் பண்ண முடியாது. சரி ஒரு ஏஸ்தட்டிக்கலாவது கொஞ்சம் பிரசன்டபிளா மாத்துவோம்னு சொல்லி அந்த ஆள் வேலை பண்ணிருக்காரு. உண்மை அப்படி உண்மை ப்ரோ. பண்ணி நான் ஊபியா இருந்தப்போ ஏடிஎம்கே இதை போட்டப்ப நான் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். உண்மை நம்ம பேசுனது இருக்கு. அதுதான் ஓ ஊபி எக்ஸ் ஊப்பிங்க. அவங்களுக்குதான் ஆக்சுவலா ஒண்ணும் தெரியும், எல்லாரோடையும் அவங்களுக்குதான் நல்லா தெரியும். ஒரு இல்ல ஹரிஷ் ப்ரோ, இது பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு எக்ஸஸ் சீமானு அதுவும் ஓட்டு போட்டா ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு போடுவாங்க. என் மைண்ட்ல இன்னும் ஓடுது. அது என்னடா பெருமை, இதுல பெருமை, ஒரு பெருமை இது. அதான் நான் இந்த 2 கட்சியை விட்டுட்டு ஓட்டு போட்டேன். இவர வாழ்க்கையில எல்லாருமே ஒரு காலத்துல சங்கியாவும் ஒரு ஊப்பியாவோ இல்ல ஏதாவது ஒரு தம்பியாவோ இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு இது தெரியும் போது போஸ்ட் கூட சங்கியா இருக்கலாம், என்ன பண்றது. நான் சங்கிலாம் இல்ல, நீ வேறடி. சின்ன வயசுல நம்மளுக்கு இருந்திருக்கா எவ்வளவு பேச அவர ஒரு குத்து குத்துறா. என்ன கடைசியில சங்கின்ட்டான் பாரு. கேக்குது கேக்குது ப்ரோ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிகே வந்து ஸ்டேஜ்ல ஏறி யாருக்கும் பேச மாட்டாரு, நமக்கு பேசினாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க உருட்டிட்டு இருக்காங்களா. இது வந்து படூர் வந்து விவசாய நிலம் சொல்லிட்டு, படூர் பக்கத்துலதான் சிறிசேரி ஐடி பார்க் இருக்கு, சிப்காட்டே அங்கதான் இருக்கு, அங்க அவங்க ஐடி கம்பெனிஸ் இருக்கு, காலேஜஸ் எல்லாமே ப்ரோ. படூர்ல தான் இருக்கு. தலைவரோட ஃபார்ம் ஹவுஸே அங்கதாங்க இருக்கு. நீங்க வேற இல்ல இவனுங்க இந்த இடம் 2010 அந்த 19 இந்த டைம்ல தான் வந்து தலைவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா நான் வந்து 92ல இருந்து சோழிநல்லூர்ல இருக்கேன். படூர்ல இருக்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் 2012ல இருந்தே டிராவல் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதா அங்க விவசாய நிலம் இருந்துச்சா, இல்ல நெல்லு போட்டாங்களா, பயிர் போட்டாங்களா, என்ன போட்டாங்களான்னு? இதான் இவனுக்கு உருட்டுற கதையெல்லாம் ஊர் தெரியாதவன், பேர் தெரியாதவன்கிட்ட போய் எங்கன்னா உருட்டுனா பரவாயில்ல. பக்கத்து தெருல இருக்கிற கதையெல்லாம் வந்து இங்க நெல்லு முளைச்சிச்சு, இங்க ஒரு கிணறு இருந்துச்சு, கிணத்த காணன்ற கதையா சொல்லிட்டு இருக்கானுங்க. அதாவது இவனுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து, அதான் சொல்றேன். இங்கெல்லாம் விவசாய நிலமே கிடையாது, கம்பெனி தான் இருக்கு. ஆனா இவங்க ஒரு விட்டு ஊட்டுறாங்க பாருங்க, ஃபுல்லா விவசாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லங்க, இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விவசாயமே நடக்குது. விவசாய நிலம் எங்க இருந்து இருக்குன்னா திருப்பூர் இருக்கு, ரைட் சைடுல, அதாவது செங்கல்பட்டு போற ரூட்ல மானாமதி அந்த ஊருக்கு போற அந்த பிகினிங்ல இருந்து ஃபுல்லாவே விவசாய நிலம் தான். இன்னைக்கு நான் போய் நெல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல அப்படின்னா ஒரு கணக்கு போட்டுப்போம், ஜி ஸ்கொயர் கிட்ட எவ்வளவு விவசாய லேண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பு. இவனுங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணுங்கிற இடம் எல்லாம் வந்து விவசாய நிலம் கிடையாது. எங்கெங்கெல்லாம் இவனுங்களுக்கு வேணாமோ அதெல்லாத்தையும் தரிசனமாக்கிடுவானுங்க. பருந்தூர் சுத்தி இருக்க எல்லா விவசாய லேண்டையும் சுத்தி போட்டு வாங்கிட்டான். அத பத்தி ஒருத்தன் பேசல. உங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கன்ட்டு இது ஆக்சுவலா எப்படி தெரியுமா ப்ரோ? அதான் சிம்பிளா சொல்லுவாங்கல்ல, பெரிய சோத்துல கொஞ்சம் சோத்துல பெரிய கல்லை வச்சுட்டு கல்லு போட்டான்னு அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க பண்றது கேவலமான அரசியல் தெரிஞ்சிருச்சு, அப்பயும் ஏன்டா இவ்வளவு மட்டும் கொடுக்குறீங்க? இன்னைக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஜி ஸ்கொயர்ல வந்து படூர்லயே வந்து பிளாட் போட்டிருக்கான். படூர்லயும் போட்டிருக்கான், சோழிநல்லூர்ல போட்டிருக்கான், ஈஞ்சம்பாக்கத்துல போட்டிருக்கான். அவன் போடாத இடமே இல்ல. எல்லா ஊர்லயும் எங்கெங்கெல்லாம் காலி. எப்படின்னா அந்த கவுன்சிலர் எல்லாம் இருப்பானுங்க, அவனுங்களுக்கு தெரியும் எங்கெங்க புறம்போக்கு நல்லா இருக்குது, எதை சுருட்டுனா எவனும் வந்து கேட்க மாட்டான்றது அவனுங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். அவனுங்கிட்ட இருந்து டேட்டா வாங்கி இவனுங்க அப்படி அப்படியே இடத்த கவர் அப் பண்ணிக்கிறது. இவனுக்கு பண்ற கரெக்ட் ப்ரோ. என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து முன்னாள் ஊப்பின்றனால எல்லா கட்டுக்கதையும் எல்லா கர்மத்தையும் தெரியும். வந்து பேசினா எல்லாத்தையும் ஊத்து விடணும், நான் ஊத்து விடணும். இவனுக்கு என்னன்னு என் ஃப்ரெண்டோட அப்பா கூட டிஎம்கே, அவரு இதே மாதிரிதான் ப்ரோ. பொறமோக்கு லேண்ட் அது, ஓகேவா? பொறமோக்கு லேண்ட இவனுங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ பண்ணி டிராமா பண்ணி அந்த லேண்டுக்கு பட்டா வாங்கி இந்த ஆள் எடுத்துக்கிட்டாரு. நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் தெளிவா கேட்டேன், டி எப்படிடா இதெல்லாம் பண்றீங்க? மச்சான் நம்ம ஏரியா மச்சான், இது நம்ம இடம் தான்டா. ஏய் இது பொறுமோக்கு இடம்டா, இதே போல உங்க இடமா வருச்சு, அது ஆட்சிக்கு வந்தனே மாறிடுச்சுறான்றான். இந்த படூர் இருக்குல்ல, படூர் வந்து இந்த பஞ்சாயத்து போர்டு வரும், பஞ்சாயத்து போர்டு தலைவர் தான் வந்து லேடி தான். ஆனா அந்த லேடி ஜெயிச்சுட்டு அந்த அம்மா வீட்டுலதான் இருப்பாங்க. அவர் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து அந்த அம்மா சரி சைன் மட்டும் தான் போடும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா கட்டிங் கனெக்ஷன் எல்லாம் பாக்குறாங்க. இல்ல நானு 1975ல இருந்தே எடுத்து போட்டேன் ஈஸி. இந்த இடம் யார் யாருக்கு போச்சு, யார் யாருக்கு தானமா கொடுத்தாங்க, யாருக்கு எந்த ஊபி வச்சிருந்தான், எந்த ஊபி பீரியட்ல இந்த போலீஸ் வச்சிருந்தான்ற வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு.
இவனுக்கு என்னன்னா நம்ம மத்த பார்ட்டி மாதிரி நம்ம அமைதியா போயிருவோம், எதுவும் தேட தெரியாதுன்னு நினைச்சிருக்கானுங்க. அதான் ஆர்டிஐ இருக்கு, ஒரு 10 ரூபா குத்தா மொட்டை டேட்டா அவங்க குத்துருவான், அதை வச்சு அடிக்கிறதுக்கு எம்மா நேரம் ஆகுது. அதான் இவனுங்க ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு வரைக்கும் எவனும் கேள்வி கேட்கல. இன்னைக்கு வந்து நம்ம இவரு வன்னியரசு அண்ணன் வந்துட்டு அப்படியே பொங்குறாரு, எப்படி நீங்க வந்து பிஜேபியோட கைகூலின்னு. இன்னைக்கு வரைக்கும் இருக்கான் இவன் ஆக்கப்பூர்வமா. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு ராஜ்மோகன், நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றாரு, காஞ்சிபுரத்துல தமிழ்ல பழக வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் வைக்கலன்னு கேட்டு போராடின ஒருத்தன் மேல கேஸ போட்டிருக்காங்க. நீ வந்து இப்ப தமிழ் உரிமை, மாநில உரிமை எல்லாமே பேசுறல, எப்படி நீ கேஸ் போடுவ? தமிழ்ல பழக வைக்கணும்னு உன்னோட ரூல் படி பேசின ஒருத்தனை அவன் மேல எப்படி நீ கேஸ் போடுவ? இல்ல கூட்டணியில இருக்காங்கன்றதுக்காக நீங்க ஒரு கேள்வியுமே நம்மள வந்து கேட்க மாட்டான். உங்களோட கொடி கம்பம் வச்சதுக்கு உங்க மேலேயே கேஸ் போட்டிருக்கான். அதை இன்னைக்கு வரைக்கும் உங்க அந்த இலங்கையர் பாசறையில இருக்கிற சங்கத்தமிழன் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கூவிக்கிட்டு இருக்காரு தனியா உங்க பார்ட்டில. இதே மாதிரி கூட பார்ட்டியில பேசுறவங்க எல்லாரையும் வந்துட்டு இவனுங்க இவரு மாதிரி ஆதவர்ஜனா மாதிரி நீ வந்து கேட்க கூடாது, எஜமான எதிர்த்து கேட்க கூடாதுன்னு இதே மாதிரி நீங்க எல்லாரையும் கொட்டி கொட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் வெளில போயிருவானுங்க. இல்ல ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நேர்மை வேணும்ல. என்ன சரி நீ எல்லாத்தையும் கேக்குறப்பா, டிவிக்கு பார்த்து ஐயா நீதான் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கற, புரியுது. ஏன்னா உண்மையா இருக்கவங்க கிட்டதான் நீங்க எதிர்பார்க்கலாம், அதெல்லாம் ரைட்டு தான், அதெல்லாம் ஓகே. நீ வைக்கிற விமர்சனம் எல்லாம் வைக்க வேணாம்னு சொல்லல. ஆனா குறைஞ்சபட்சம் உன் பவரை யூஸ் பண்ணி உன் சொந்த கட்சியில ஒன்னையே மதிக்க மாட்டேங்கிறான் கூட்டணி கட்சி, அவனை பார்த்து கேள்வி கேட்கலாம்ல. சொந்த கட்சி இல்ல வேங்கவே இல்ல, எவ்வளவு கேவலமா இருந்தா அவனுங்க மேலே கேஸ் போடுவானுங்க ப்ரோ. இத கேட்கல, இதுக்கு ஒரு டிபேட் ஷோ வச்சு இதை கேட்டாங்களா? இல்ல திருமாவளவன் இது வந்து இது கண்டிச்சு ஏதாவது போராட்டம் நடத்தி அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? எவ்வளவு கேவலம். வேங்க பாதிக்கப்பட்டவன் ஃபேமிலியே போய் பிடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட ஆளா இருக்கும். இல்ல எனக்கு திருமாவளவன் அவரோட லெவல் ஆஃப் கேரக்டரே வந்து எங்க டவுன் ஆகுதுன்னா, சில இடத்துல எல்லாம் பயங்கரமா முட்டு கொடுக்குறாரு டிஎம்கேக்கு, அது அப்பட்டமா தெரியுது. அவர் மேல பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி முட்டு கொடுத்தா எனக்கே ஒரு மாதிரி இல்ல. ஓகே, இப்ப கூட மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குங்க. அவங்களோட போராட்டமும் அவங்க இன்னைக்கு வரைக்கும் முன்னெடுத்த பல போராட்டங்கள் எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டியதுதான், இன்னைக்கே மரியாதை இருக்கு. பட் நீங்க குறைஞ்சபட்சம் உங்க அரசியல் நேர்மைய எல்லா சைடுமே வைக்கணும். நீங்க சும்மா ஆட்சியில பவர்ல தான் இன்னைக்கு கேட்டாங்க, நீ எல்லா கேள்வியும் கேக்குற, சரி என்ன பார்த்து கேக்குற. இன்னைக்கு நானே அதாவது ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாரு, நீ வந்து ஆட்சியில வந்து இருக்கிறத எல்லாத்தையுமே ஆயுதமாக்குவோம் அப்படிங்கிறாரு திரு வன்னியரசு. இப்போ எல்லாத்தையும் ஆயுதமாக்குறதுக்கு ஓகே, உன்கிட்ட அதிகாரமே இருக்கே, நீ எதுக்கு இப்ப ஹேஷ்டேக் எடுக்கிறன்னு கேக்குறாங்க. எங்க கிட்ட அதிகாரம் இல்லப்பா, நாங்க எங்களோட வெளிப்பாடை வந்து ஹேஷ்டேக் போட்டு இதெல்லாம் சரியாகணும், இதாகணும், மக்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்றோம், எல்லாம் ஓகே. உன்கிட்ட பவர் இருக்கு, நீ எதுக்கு ஹேஷ்டேக் போடுற? நீயும் ஹேஷ்டேக் போட்டனா அப்புறம் அங்க என்ன பவர் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? அதுக்கு அக்கௌண்ட் போதுமே, ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுட்டு ஹேஷ்டேக் போட்டுட்டு இருப்பேன்னு. இது காமன் क्वेश्चन ப்ரோ. அதாவது ஒரு ஹேஷ்டேக்ன்றது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, மேக்ஸிமம் எதுக்காகனா ஒரு கவன ஈர்ப்பு தான். அதாவது ஒரு இஷ்யூ நடக்குது ஒரு இடத்துல, அது மீடியா மாறிக்குது, மக்களுக்கு பெரும்பான்மை அது தெரியலன்றதுக்காக, அந்த கவன ஈர்ப்புக்காக தான் இந்த ஹேஷ்டேக்ன்றதை எல்லாமே யூஸ் பண்றோம். அதுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் அது மாதிரி ஒன்னொரு நியூஸ் அது மாதிரி இருக்கு, அதுக்காக யூஸ் பண்றோம். இவங்க இந்த கெட் அவுட் போட்டதுனால அவங்களுக்கு என்ன பயன் அடைஞ்சிட்டாங்க, என்ன மாதிரியான இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டாங்க, யாரோட கவனத்தை நீங்க ஈர்த்தீங்க? ஹேஷ்டேக் போட்டு அட்லீஸ்ட் ஸ்டாப் இன் தி இம்போசிஷன் அப்படிங்கறத ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாவது, அது வந்து நாளை பின்ன ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான், வைங்க, ஒரு விஷயத்த பதிவு பண்ற, ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ற அப்படின்னு இருக்கலாம். கேக்குதா பேசுறது? கேக்குதா? கெட் அவுட் மோடின்னு அந்த ஆளும் ஆட்சியை விட்டு போறது கிடையாது, கெட் அவுட் ஸ்டாலின் இந்த ஆளும் ஆட்சியை விட்டு போறது கிடையாது. அப்புறம் என்ன
இதுக்கு நீங்க வந்து ஹேஷ்டேக் போடுறீங்க? அது அந்த 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 காமன் சென்ஸ் ஆன்சருக்கு ஐடி விங் இருக்குன்னு அந்த காட்டிக்கிறாங்க போல. காமன் சென்ஸ் ஆன்சருக்கு தான் பதில் தெரியாம நம்ம ஏன் போட்டோன்னு கேட்டானுங்க. எனக்கு அங்கேயே இதெல்லாம் 2 விஷயம் வந்து கேவலமான விஷயத்தை எங்க பொலிட்டிக்கலா இவனுக்கு வந்து கொண்டு போறானுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. எது கேட்டாலும் மேல தரலன்றதுக்கு எதுக்கு நீ இருக்க? நீ போயிடு, நீ வேணாம், நீ தேவையில்ல, உன்னால எதுவும் வாங்க முடியல, உன்னால எதுவும் கேட்க முடியல, உன்னை மதிக்கிறதும் இல்லைன்னா நீ எதுக்கு இருக்க? நீ நவுந்து போய் தொலை. எல்லாத்தையுமே சென்டர்ல கை காமிச்சிருவானுங்க. அவன் தான் குடுக்கல, அவனை கேளு அப்படின்னு. அதுக்கு நீ தயவு செஞ்சு போயிடு. ஃபிளட் வந்தா அவன் கொடுக்கல, கல்வி தொகைனா அவன் கொடுக்கல, எல்லாத்துக்கும் நீ அவனை காமிக்கிறதுக்கு நீ எதுக்கு இருக்க? உன்னை எதுக்கு நாங்க எலக்ட் பண்ணோம்? நீ தட்டி கேப்ப தானே எலக்ட் பண்ணோம். நீ என்ன சொன்ன? ஏடிஎம்கேல வந்து யாரும் வந்து வந்து கேட்டு வாங்கி தர மாட்டாங்க, மேல வந்து சென்ட்ரல் கூட பவர்ல இருந்துகிட்டு இங்க பண்ற எல்லா அநியாயத்துக்கும் துணை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணல. சரி, உன்னை நாங்க எதுக்கு எலக்ட் பண்ணோம்? சென்ட்ரல் இப்படி பண்ணு, நீ தட்டி கேட்டு வாங்கு, நீ எங்களுக்கு உரிமையை கொடுத்து நீ வந்து ஃபுல் ஃபிளெஜா நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்குன்னு தானே உனக்கு போய் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீ இப்பயும் அதே பண்ணிட்டு இருந்தா நீ எதுக்கு இருக்க? நீ போயிடு தயவு செஞ்சு, நாங்களே வாங்கிக்கிறோம். நாங்க ஆட்சியிலே இல்லைனாலும் பரவாயில்ல, டேக் போட்டா அதை வாங்கிக்கிறோம். நீ ஆட்சியில இருந்து எதுக்கு டேக் போடுற? ஆட்சியில இருந்து டேக் போட்டு வாங்குறதுக்கு உன்னை எதுக்கு ஆட்சியில வைக்கணும்? நீ எதுக்கு இருக்கணும்? ஆமா ப்ரோ, சி இது எவ்வளவு குரூஷியலா இருக்கு பாருங்களேன். ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஆப்பை வந்து கொண்டு போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்த்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வு பண்ணணும்னா இல்ல, அப்பான்னு ஒரு டேக கொண்டு வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஷூட்டிங் பண்ணுங்கப்பா, வேணான்னு சொல்ல. மக்களுக்காக ஒரு ஷூட்டிங் பண்ணுங்க போதும். நீ உங்களுக்கு பண்றதுக்கு போல மக்களுக்காக ஒரு 5% ஷூட்டிங் பண்ணுங்க, அதுவே நல்லா இருக்கும். பண்றது எல்லாம் வந்து என்ன பண்ணா நீங்க நல்லது பண்ணா ஷூட்டிங்கே பண்ண தேவையில்லைங்களே. இல்ல நீங்க அந்த அப்பான்னு சொன்னீங்களா, அந்த டேக் எதுக்குன்னா நீங்க நல்லா இவங்க பீரியட்ல எல்லாம் யோசிச்சு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மதிய உணவு திட்டத்தை மூடி மறைக்கிறதுக்காக இவர் கஷ்டப்பட்டு யோசிச்சு மூளையை கசக்கி காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அது பெரிய அளவுல ரீச் ஆகல. அதுக்கு என்ன பண்ணானுங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு 4-5 பேரை செட்டப் பண்ணி இது வந்து யூஎஸ் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு, யூஎஸ் ஸ்கூல்லயும் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேரை செட்டப் பண்ணி ஒரு வீடியோ போட வச்சு முட்டு கொடுத்து இது எப்படின்னா, இப்போ அண்ணல் அம்பேத்கர், காமராஜர், அதாவது கல்வி கண் திறந்த காமராஜர் மாதிரி அப்பா ஸ்டாலின் அந்த டேக வைக்கணும். அதுக்காக போராடுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்பான்னு சொல்ல வச்சு அந்த அப்பாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சு அப்பானா ஸ்டாலின் தான். இப்ப எப்படின்னா காந்தி வந்து தேசத்தந்தை, அதான் நேஷன் ஃபாதர் காந்தின்னு வரும்போது தமிழ்நாடுக்கு ஃபாதர்னா இவர் தான். வேணா இவங்களை யாரு கூட இவனுங்க என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க தெரியல, எனக்கு வேணாம். ஆனா ராஜ்மோகன் சொன்ன நல்ல பாயிண்ட் ப்ரோ, போலீஸ் சாமியார் மாதிரி ஆகிட்டாரு. அதான் உண்மை. இங்க இந்த உணவுலயே வருவோம் ப்ரோ. இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க. இவனுங்க எவ்வளவு கேவலமானவனுங்கன்னா, அம்மா உணவத்தை 50% க்ளோஸ் பண்றானுங்க தெரியுமா? டிஎம்கே வந்தோடனே கேட்டா வந்து நிதி பத்தல அப்படின்றானுங்க. ஏடிஎம்கே கேக்குது, அதுக்கு வருஷத்திலே வந்து 300 கோடியா 200 கோடியா தான் ஆக போகுது. நீங்க அதை ஸ்டாப் பண்ணீங்க? 50% எப்படி அம்மா உணவகத்தை ஸ்டாப் பண்ணீங்க? இப்ப நீங்க எந்த அம்மா உணவகம் போங்களா, முக்காவாசி க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. சிலதுல வந்து ஃபண்ட் பத்தாம சிலதுதான் சமைக்கிறாங்க. நீ அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ண ஆள் தானே நீங்க வந்து இங்க பசங்களுக்கு வந்து குடுக்குறேன்ட்டு வந்து இங்க இல்ல பிகினிங்ல ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு தான் என்னாச்சுன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்மா உணவகன்றது லாப உணவகத்துக்காக இயக்கப்பட்டதுல கிடையாது. அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஒரு குறைந்த மலிவான விலையில உணவு கொடுக்கணும் கொடுத்தாங்க. லாப உணவகத்துக்காக ஆரம்பிக்க திட்டல. அதுல நஷ்டம் வருதுன்னு சொல்றானா இவனோட தற்கூரி வேறையாம இருப்பான். இல்ல அது இன்னொன்னு பண்ணாங்க தெரியுமா? இவனுங்க ஒரே நிமிஷம், இவனுங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல அது கலவரம் பண்ற மாதிரி ஒரு 2-3 பேரை வச்சு ஒரு 2-3 உணவகத்துல அடிச்சு கலவரம் பண்ணானுங்க. அதுக்கு வந்து சோசியல் மீடியால நெகட்டிவிட்டி பயங்கரமா வர, இனிமே வந்து நாங்க அம்மா உணவு அந்த இதுக்கு வந்து கையே வைக்க மாட்டோம், அது எப்பவும் போல இயங்குவோம் அப்படின்ட்டானுங்க. மக்கள் மத்தியில் அது இன்னும் அப்படியே ஸ்டேபிளா இருக்கு, இது இப்படியே இருந்தா அந்த அம்மா பேர் தானே நிற்கும், ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நிதி தட்டுப்பாடு, காசு இல்லை அப்படின்னு ஒரு உருட்டி அதை அமுக்குறானுங்க. அதாவது இவனுங்க பேர் மட்டும் தான் நிக்கணும், வேற யாருன்னா கொண்டு வந்த அது ஆள் இருக்காங்களோ இல்லையோ
எப்படியோ போகுது. எல்லாருக்குமே கிடைக்குது, மலிவா கிடைக்குதுன்றது அந்த மைண்ட் செட் அவனுங்களுக்கு இல்ல. அந்த பேர் அவனுக்கு போயிடக்கூடாது. ப்ரோ அப்புறமா இன்னொரு பாயிண்ட் ம். ப்ரோ, எல்லா டிவி ஷோஸ் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு ராங் நேரேட்டிவ் தான் செட் பண்றாங்க. ஒருத்தவங்க கூட பாசிட்டிவ் ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ராங் நேரேட்டிவ் தான். ப்ரோ இன்னைக்கு ஒரு ஊபி ஒருத்தன் சொன்னான். என்ன சொன்னான் பாத்தீங்களா? 2020 வந்து 2021ல இருந்து 2022 வரையும் தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிப்போர்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு வெப்சைட்ல. 23, 24 இல்ல. இன்னைக்கு நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னா நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் நடக்குது. இதெல்லாம் நீ வந்து ஏன் இதெல்லாம் தட்டி கேட்கலையானா எவ்வளவு நடந்திருக்கு, உனக்கு ப்ரூஃப் இருக்கா குடு அப்படின்றான். அவன் சொல்றான் ப்ரூஃப்ல இருக்கு, நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியலையா, நீ ப்ரூஃப் தான் மேட்டர்ன்றான். சரி வெப்சைட்ல போய் ப்ரூஃப் எடுனா அவனே சொல்றான். ஏன் நான் பார்த்த வரையுமே 2021ஓட ப்ரூஃப் தான் 22ல சப்மிட் பண்ணிருக்காங்க. இன்னும் 22, 23 இதே இவங்க இன்னும் சப்மிட் பண்ணல. இதுதான் இவங்களோட கேமே. டாக்குமெண்ட்ஸாவே இவங்க மறைக்கிறாங்க நிறைய விஷயத்த. டாக்குமெண்ட்ஸாவே மறைச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இது பப்ளிக் தெரியும்? இதுதான் இப்படி கொஸ்டின் கேக்குறது கடைசியில நம்மள அடுக்குறது. நீ கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கொடு, நீ இதை கொடு, அதை கொடு அப்படின்றது. பார்த்தாலே தெரியலையா? இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணம் சாப்பிட வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணானுங்க ப்ராப்பரா. இல்ல எல்லா இடத்துலயும் கேட்டா காசு எங்க டாக்குமெண்ட் பத்தி கேக்குறாங்கல்ல, நீங்க எந்த டாக்குமெண்ட் வச்சு மக்கள் கிட்ட விளக்கிறீங்க இது வரைக்கும்? இந்த லிஸ்ட் இதுதான் சொல்லுது, சர்வே இதுதான் சொல்லுதுன்னு சொல்றீங்க, அது மக்கள் ஏத்துப்பாங்களா? டெய்லி நியூஸ் பாக்குறாள், தங்க நிலவரம் மாதிரி இன்னைக்கு 10 நாளைக்கு 15ன்னு சொல்லிட்டு இந்த பாலியல் துன்புறுத்தல் ரீதி இருக்கு. நீ எந்த டாக்குமெண்ட் போய் மக்கள்கிட்ட நீட்டுவ? ட்விட்டர்ல வந்து உருட்டுற, நீ அவன்கிட்ட எந்த டாக்குமெண்ட்? ரீசெண்டா எடப்பாடி கூட ஒன்னு கேட்டிருந்தாரு, இந்த மழை வெள்ளத்துக்காக என்னென்ன ஆச்சுன்னு வெள்ளை அறிக்கை கொடுன்னு சொல்லி கேட்டாப்ல. அதுக்கு என்னன்னா பார்த்தல வெள்ளை வடிஞ்சிச்சு, இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூமர் பேசியிருப்பாப்ல. போன வருஷம் வெள்ளம் கூட வரலையே. அது வெள்ள மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க அலெக்ஸே, ரெட் அலர்ட் கொடுத்து அது இதுன்னானுங்க. அப்புறமேட்டு தான் சொன்னாங்க இது கம்பேரிட்டிவ்லி இது வந்து 23 சென்டிமீட்டர்ஸ் தான், இதெல்லாம் ஃப்ளட்லேயே வராது, ஹெவி ரெயின் கண்டக்ஷன் தான். அதை நீங்க வந்து ஃப்ளட் ஆகி ஃப்ளட் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி இதை வந்து வடிஞ்சிடுச்சு அது வடிஞ்சிடுச்சுன்னு ஆக்சுவலா அந்த 4000 கோடிக்கு இவங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அதை கேட்டுட்டு இருக்கோம். எங்க நீ செலவு பண்ண 4000 crores நீ கொஞ்சம் தயவு செஞ்சு நீ பப்ளிஷ் பண்ணு. இல்ல போன வருஷம் தானே ஸ்டாலின் பெருமையா வந்து சொன்னாரு, பாத்தீங்களா எங்கேயாவது தண்ணி நின்னுதா, வெள்ளம் வந்துதா, தெரியாம தண்ணி நின்னுதான் இருக்கு. அவர் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போக மாட்டாரு அலெக்ஸ், இல்லாத இடத்துக்கு தான் 2 தாத்தா இதுவும் ஒரு பாயிண்ட். இல்லாத இடத்துல இருக்கிறத மாதிரி உருட்டிக்க அப்படின்றது. இது எல்லாருக்குமே தெரியுது ப்ரோ, அததான் கேக்குறோம் நம்ம. அதை கேட்கறதுக்கு டாக்குமெண்ட் இவனுக்கு போர்ட்டல்லையாவது போடணும்ல, அதெல்லாம் போடாம வச்சுதான் இவனுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறது. நீ டாக்குமெண்ட் கூட அதை கேளு, நீ எவிடன்ஸ் காட்டுனா எப்படி காட்டுறது? நீ தான் போட மாட்டியே. இல்ல அப்படியே டாக்குமெண்ட் இந்த சிஏ ஆக்டுக்காக டாக்குமெண்ட் வச்சு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாப்ல, அவரே இருந்த டாக்குமெண்ட்ல இருந்து பேசாம வேற எதையே பேசிக்கிட்டு இருக்காரு. அதை எதிர்க்கிறோம் அதை ஆதரிக்கிறோன்ற மாதிரில தானே ஏறி பேசியிருக்காரு. குடியுரிமை சட்டம் வேணான்னு சொல்றதுக்கு வேலை எதுக்காக மேடையில் ஏறணுன்றது கூட தெரியாம குடியுரிமை சட்டம் வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நீ டாக்குமெண்ட் வச்சு பேசின என்ன, இப்படி வந்து பேசின என்ன? உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டணும்னா ஏதோ ஒரு நார்த் ஸ்டேட்டை காமிச்சு நாங்க பெட்டர்னு காமிப்பானுங்களாம். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க சொன்னீங்கன்னா கேட்டா நாங்க தான் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்களாம். சரி நம்ம ஏதாவது இவங்க மேல தப்பு சொல்லிட்டா அது எப்படி நீ தப்பு சொல்லுவ, எப்படி எங்களை அவங்களோட கம்பேர் பண்ணுவ அப்படின்றானுங்க. டேய் எங்க அந்த ஸ்டேஜ்ல அவர் பேசுனது கரெக்டா தாங்க பேசினாரு, அவர் சீட்ல தப்பா எழுதி இருந்துங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஹரிஷ் ப்ரோ யோசிச்சு பாருங்களேன், 2 பேரும் நீ உங்களை தெரிஞ்சுதான் சொன்னோம் நாங்க அந்த வேர்டே, ஓகேவா, பாசிசம் பாயசம்ட்டு. அதெல்லாம் உங்க நாடகத்தை தெரியாம சொல்ல, தெரிஞ்சுதான் சொன்னோம். அது எப்படி எங்களை அவங்களோட சேர்ப்ப, எப்படி சேர்ப்பன்னு கதறானுங்க. எழுதி கொடுத்தவரு அவர் தானே. வர மாதிரி கதற 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 இல்ல பிகே பார்மட் ஆதவ் வந்து இங்க சொல்லிட்டாப்ல, அப்ப எல்லாமே லீக்டு தானே, எல்லாம் சொல்லி தானே தெரியுது, குழந்தைக்கு கூட தெரியுது நீ பண்ற திட்டு தானே என்னான்ட்டு. ஆனா இதுல ஆதவர் தானே ஒண்ணு சொன்னாரு, யூனிஃபார்ம் கூட விட மாட்டாங்க, எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க.
இல்ல ஐயோ 75 அப்பா வருஷமா இருக்கானுங்களாம். அப்பத்துல இருந்தே மொழிப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சரி அன்னைக்கு இருந்த காலகட்டம் சோசியல் மீடியா இல்ல, நாடு வளரல எல்லாம் ஓகே. இன்னைக்கு மற்ற மாநிலத்தை விட நம்ம தான் நம்பர் ஒன்னுன்ற. இன்னமும் மொழிப்போர் வருதுன்னா எப்படி இது எனக்கு இடிக்குதே. ஒண்ணு சட்ட ரீதியா போ, சண்டை போடு, ஆளுங்கட்சி நீ தான். ஏதாச்சும் ஒரு வழி பண்ணு. நிதியை நிறுத்தத்துக்காக ஏன்னா ஒரு பாயிண்ட் இருக்கா பாரு. நிதியை நிறுத்திட்டு நீ என்ன எங்களுக்கு நிறுத்திடு, நிறுத்த நீ வரியை தெரியாதான்னா நிறுத்திடு. ஏன்டா உன் வாய் கோணையா போறதே உன்னால நிறுத்த தெரியாது, நீ எதையா நிறுத்துவ? நோ 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 ஓ நோ டோட்டல் டேமேஜ். எனக்கு சரியா நான் பேரை ஞாபகம் இல்ல. குறிப்பிடவே இல்லையே. அது காவேரி நதிநீர் மேலாண்மை வாரியம் கோர்ட்டுக்கு போய் தானே ஜெயலலிதா அது வந்து உருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஈடுபாடு கொடுக்கல, கர்நாடகாவும் ஈடுபாடு கொடுக்கலன்னு போது கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சுதான் அதை இன்னைக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான இஷ்யூ நிதி தர மாட்டேன்றாங்க உடனே நீங்க கோர்ட்ல போயிருக்கலாம். இவ்வளவு ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஸ்டூடெண்ட் பாதிக்கப்படுறாங்க, நீங்க ஒரு வழக்கு தொடர்ந்து பண்ணாம ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறீங்க. அப்புறம் நீ யூகேஜி எல்கேஜின்னு சொன்னதுல என்ன தப்பு? இல்ல நீங்க ஒரு உண்ணாவிரதம் பண்ணுவீங்களா, சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் அதையாவது பண்ணிருக்கலாம். அங்க அதையாவது நீங்க அங்க வந்து நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு விஷயம், தியாகி காப்பாத்துறதுக்காக 1.5 வருஷம் போராடி இருக்காங்க. அதான் 1 இயர் கிட்ட போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டு மொழியை காப்பாத்துறதுக்கு ஒரு 2 வருஷம் போராட நிறுத்தலாமே. உனக்குதான் டைம் இருக்குல்ல, பண்ண ஏன் வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்க? இல்ல இவங்க இவ்வளவு மொழிப்போர் தமிழ் அப்படின்றாங்களே. நான் சில விஷயங்கள் வந்து இந்த கச்சத்தீவுக்கு இவங்க எல்லாம் வந்து பதில் சொல்ல முடியுமா? இவங்க வந்து என்ன பண்ண டிராமா? சாப்பிட்டு உண்ணாவிரதம் இருந்ததுதான் கச்சத்தீவுக்கு. நீ கம்பேரா இருக்க, நீ கம்பைனா இருந்த, நீ இதா இருந்த, காங்கிரஸ் தான் அது பண்ணுச்சு, கொடுத்தது. ஏதாவது கேட்டா இந்த மாதிரி ஆல்ரெடி டோல்டட் அப்படின்றேன். எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க, எத்தனை பேர் உன்னால செத்துருக்காங்க, எத்தனை மீனவர்கள் செத்துருக்காங்க. நீ எல்லாம் மொழி பத்தி தமிழை பத்தி பேசுற. இங்க வந்து நீ வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க, இந்தி திணிப்புன்ட்டு. ஏன்டா இந்தி திணிப்பு ஒரு ஊரே கொடுத்து விட்ட. எத்தனை பேரை சாவடிக்கிற, எத்தனை பேரை சாவடிக்கிற. உன்னால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ மீனவர்கள் அந்த பக்கம் போகாம. சரி ஒண்ணு இல்ல, மீனவர்கள் செத்தாங்க, அது ரிலேட்டடா ஏதாவது போராட்டம் பண்ணி நீ? அது ரிலேட்டடா போராட்டம் பண்ணியா? இன்னைக்கு உட்காந்து இதெல்லாம் கேட்காம பீஸ்ட் படத்துக்கு ஏன் இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுன்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காருங்க. ராஜ்மோகன் கேட்டாரு, ஏங்க இந்த கேள்வி எல்லாம் ரெட் ஜெயிண்ட் தயாரிக்கிற படத்துக்கு நீங்க கேட்கலாம். இது ஒரு படிக்கு மேல ஒருத்தன் போனா பாருங்க. எங்க அக்கா தமிழிசை அக்கா விஜய் படம், விஜய் படம் கோட்ட 3 லாங்குவேஜ் எப்படி 3 லாங்குவேஜ் எதிர்க்கிறீங்கன்னு கேக்குது. எல்கேஜி யூகேஜி சரியான காம்பினேஷன். அதுக்குதான் நம்ம பையன் ஒரு வீடியோ போட்டான், சூப்பரா போட்டான். அதர் ஸ்டேட்டுக்கு புரியுற மாதிரி அவங்க லாங்குவேஜ்ல அது கொடுக்குறோம். நம்ம ஸ்டேட்ல ஹிந்தில படம் எடுத்தாதான் நீ என்ன சொல்லணும். என்ன தெரியுமா செய்யல, பீஸ்ட்ல வந்து அவனுக்கு கல் தத்துட்டாருன்னு கொலை கேஸ் மட்டும் தான் போடல இவனுங்க, மத்த எல்லா கிறுக்குவாலையும் பட்டானுங்க. தீவிரவாதி கிட்ட போய் பிரியாணியை கிண்டு கொடுக்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் டாக்டர் குத்திட்டான்னு சொல்லிட்டு போட்டா, அவனுக்கு போகிரி படம் சீன் எடுத்து போறானுங்க. விஜய் ஹாஸ்பிட்டல் குத்திட்டா இருப்பாரு. அது படம்டா, படிடா படமா. அதுல படிடா படமா. கற்பனைக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. கோர்ட் காரி துப்பிச்சு பாருங்க இவனுங்களா. என்ன தெரியுமா கோர்ட் வந்து கேட்டுச்சு, அந்த பையனை வந்து நீ அரெஸ்ட் பண்ணிட்ட, கேஸ் ஃபைல் பண்ணிட்ட, தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த டாக்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியா? கோர்ட் கேட்டுச்சு இந்த பதில. இதுவரையும் அது ரிலேட்டடா ஒரு நியூஸ் வெளில வரல. கோர்ட் இந்த क्वेश्चन கேட்டுச்சு. சரி இவன் வந்து டாக்டர் வந்து குத்திட்டான். இல்லங்க, அது கலைஞர் ஹாஸ்பிடல்ல இப்பதானே ரீசெண்டா திறந்தாங்க, சைதாப்பேட்டை, அந்த கிண்டி சைதாப்பேட்டை அந்த சென்டர் இதுல இருக்கும். அப்ப புது ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு பிரச்சனைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கை ஊத்த மாட்டாங்களா? அதனால இவனுங்க எப்படி தெரியுமா வீரம், இப்ப நம்மளே வந்து சரி ஸ்பேரிங் போடுறோம்னா, சரி ஆளுங்கட்சியில இருக்கிறன்னு உன் கூட இது பண்ணுவோம், இல்ல எவனா வந்தானா அவங்க கூட நாங்க ஸ்பேரிங் போடுவோம். நம்ம இந்த இவனுங்க இந்த மைக்கில் எச்சு துப்புறவனுங்க இவனுங்க கண்டுக்கிறதே கிடையாது, நம்மளே டீல்ல விட்டுறோம். ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா, ஒண்ணுமே
பிஜேபி அடிச்சுப்பானுங்க, ஏய் வா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு. இல்லன்னு வச்சுக்கோ, அதையும் விட்டுட்டு இவங்கிட்ட போயிருவாங்க, சவுக்கு சங்கர் கிட்ட போயிருவாங்க. ஏய் எங்களை எதிர்த்தா இது பண்ண அவனால 10 கேஸ போடு, அவன் சுத்தி 10 போலீஸ போடு. அதுக்குதான் இவங்களை ஐக்கிய தவிர ஆக்கப்பூர்வமா மக்கள் பிரச்சனைக்காக நீ என்னைக்கே போலீஸ் போர்ஸ யூஸ் பண்ணவே இல்லை. சவுக்கு சங்கரை பிடிக்கிறது, டிடிவி வாசனை டிடிஎஃப் வாசனை பிடிக்கிறது, இந்த மாதிரி இவனுங்க இந்த யூடியூபர்ஸ்க்கு மேல சத்தம் போடுறது, உனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸை காப்பாத்துறது, இதுக்குதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எவனாவது ஆன்லைன்ல ட்வீட் போட்டா அவனை போயிட்டு இது பண்றது, கேஸ் போடுறது, இதுக்குதான் இவனுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே தவிர மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு இவ்வளவு இடர்பாடு நடக்குது, அதை சரி பண்ணுவோம் ஒன்னும் கிடையாது. ஆனா அவங்க ஒண்ணு இதுக்கு மேல காக்கி பேண்ட் போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படி போடும், பாப்போம் எப்படி போட முடியும். அதுக்குதான் செக். இல்ல ஹரிஷ் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் ஆஃப் கே ஷர்ட் போட போறாரு, ஒயிட் ஷர்ட் ஆஃப் கே ஷர்ட். இல்ல ஹரிஷ் ப்ரோ, சவுக்கு சங்கர் கேஸ்ல என்ன ஆச்சுங்க, போயிட்டு குண்டாச வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அசிங்கப்பட்டு போய் வாபஸ் வாங்கிட்டு வந்தானுங்க சுப்ரீம் கோர்ட். இதுதான் இங்க வந்து எல்லாரும் சவுக்கு சங்கர் கிட்டயே அவமானப்பட்ட அசிங்கமா இருக்கு உன் கூட பாலிடிக்ஸ் பண்றதுக்கு. எனக்கு சவுக்கு சங்கரை வந்து நீ குண்டாஸ் போடுற அந்த ஆள் எப்படி வெளிலே வரக்கூடாது, உன்னை பத்தி எல்லாத்தையும் இன்டர்னலா எல்லாத்தையும் லீக் பண்றாரு, எல்லா ஸ்கேமையும் சொல்றாரு அந்த ஆளுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேஸை போட்டு என்னென்ன பண்ண முடியும். இப்போ ஒரு வராகின்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரையும் வந்து அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரை தூக்கி உள்ள வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபெலிக்ஸ், அந்த ரெட்பிக்ஸோட சேனல் ஓனர் ஃபெலிக்ஸ், அவரை எங்க டெல்லிக்கு போய் தூக்கின்னு வரானுங்க ப்ரோ. அவர் போயிட்டு இது மீடியா அசோசியேஷன்ல போயிட்டு கேட்குறாரு, இதெல்லாம் நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இது பரி பண்ற மாதிரி இருக்கு, இதுக்கு வந்து இது பண்ணா அவனை அவர் அங்க போய் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன அவருன்னா இதுவாப்பா, தீவிரவாதியாப்பா? இல்ல இல்ல சி வி நெவர் என்டோஸ் தீஸ் பீப்புள். சரியா, அவன் தப்பான கமெண்ட்ஸ் பேசினா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனா அவங்க மேல என்ன லீகலா ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுதான் நீ பண்ணணும். அதுக்குதான் உனக்கு இங்க ரைட்ஸ். அதை விட்டுட்டு பைக்கை வந்து ரோட்ல வந்து பேரிகேட இடிச்சவனை கையை உடைச்சு போட்டோ போடுறது, இங்க திருடினவனுக்கு காலை இது பண்ணி விடுறது, உன் கட்சியில இருந்தானா அவனை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்றது. ப்ரோ இது பரவாயில்ல, இல்ல ஈசிஆர்ல டிஎம்கே கார் போச்சு, அது ஏடிஎம்கேன்ட்டாங்க. ஆமா, வீடியோ எடுத்து போட்டானுங்க. எல்கேஜி போய் கூட நம்ம அதான் முன்விரோதம் காரணமா. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சண்டை நடந்ததுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு முன்விரோதம் தான் காரணம். இந்த மாதிரி விரட்டி அவனுங்களை இத வாங்கி வைக்கிறது, அப்ரூவர் ஆக வைக்கிறது. இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 10வது படிக்கிற பொண்ணை 16 வயசு இருக்கிற பசங்களா ஒரு 4 பேர் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தி கழுத்து அறுத்துக்கிறானுங்க. போலீஸ் அவன் ஃபேமிலியை மிரட்டி இது வந்து முன்விரோதம் காரணமா தான் அந்த பொண்ணை வந்து கழுத்து அறுத்துட்டாங்க, அந்த பொண்ணு அவங்களை அசிங்கமா திட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிறாங்க போலீஸ். வெக்கமா இல்ல? என்ன நினைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இங்க கட்சி ஜாதி ஏழை பணக்காரன் அதெல்லாம் பார்க்கல. இங்க பிரச்சனை, அதுக்கான தீர்வு கவர்மெண்ட் என்ன கொடுக்குது, எந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்குதுன்னு அங்க பாக்குறாங்களே தவிர இவங்க திரைக்கதை இவங்களை யாரு எழுத சொல்றாங்க, யாரு கேட்டாங்க? அவன் திமுக கட்சிக்காரனா நீங்க ஒத்துக்கணும், நீங்க யாரு கேட்கல. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தீர்வு, அதுதான் மேட்ரு. தீர்வு மட்டும் கிடையாது. அதாவது ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் நீ சரி இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, 2 பிரச்சனை நடக்குது, அதுக்கு ஓகே நம்மளால எல்லாத்துக்கும் இது ப்ரோஆக்டிவா இருக்க முடியாது, நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஓகே அது ஓகே, அதுவும் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கல, தப்பான ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா அத வரத்துக்கு முன்னாடி எப்படி தடுப்போன்ற முயற்சி என்ன எடுத்திருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும்? எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் மல்டிபிள் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு ப்ரோ. இவங்க எவ்வளவு பாலியல் பிரச்சனை வழக்குகள் குற்றங்கள் நடக்குதுன்னா ஒரு நாள்ல 1 நடந்தது, ஒரு நாள்ல 4 நடக்குது. இப்போ ரிப்போர்ட் ஆகுது. இப்படிதான் எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்கு. நீ வெளியே சொல்லாம எவ்வளவு நடக்கும் ப்ரோ, வெளியே சொல்லாம ஒரு கவர்மெண்டா உங்ககிட்ட பவர் இருக்குன்னா நீ எதுக்கு இருக்க? நீ என்ன ஒரு வருமுன் காப்போன்ற மாதிரி பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்கிற, என்ன சட்டத்தை வலுப்படுத்தி இருக்க? நாளைக்கு ஒருத்தன் அந்த தப்ப செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு அவனுக்கு பயம் வரணும்ல, அந்த பயத்தையும் அந்த இதையும் நீ காமிச்சிருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு சிஎம்மா நீ நின்னு பேசி இருக்கணும்ல. அவனுக்கு தோண முடியுமா? அவனுக்கு அடுத்த வாட்டி தோணணுமா? அந்த மாதிரி இருக்க வேணாம். இல்ல இது நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லணும், மணிப்பூர் கேட்டீங்களா, ஃபர்ஸ்ட் அதை போய் கேட்டு வாங்கணும். ஞானசேகரன் காலை கைய உடைச்சு ஒரு வீடியோ போட்டு போட்டோ போட்டானுங்க, ஞாபகம் இருக்கா? 4 நாளைக்கு முன்னாடி அவன் நடந்து வரான். எப்படி எனக்கு ஒண்ணு புரியல. காலை உடைச்சவன் எப்படா 4 நாளைக்கு முன்னாடி அவன் வீடியோ வருது, அவன் கோர்ட்ல ஆஜர் பண்ணும்போது நடந்து வரான். இதை வந்து ஒரு மீடியா நான் என்ன நோட் பண்ணீங்களா இல்லன்னு தெரியல, அவன் ஒயிட் ஷர்ட் போட்டு நடந்து வந்தான், வீடியோ நான் பார்த்தேன்.
கால் உடைச்சவன் எனக்கு தெரிஞ்சு ரெக்கவர் ஆகிறதுக்குப்பா, கால் உடைஞ்சவங்க எல்லாருமே ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் 6 to 7 months ஆகும். அது எப்படிப்பா ஜெயிலுக்குள்ள இருக்கவனுக்கு 1 மாசம் கூட இல்ல, அதுக்குள்ளேயே அவன் நடந்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன யாரை ஏமாத்தின்னு இருக்கிறீங்க நீங்க? இந்த மாதிரி நீ இருக்கிற குற்றம் செஞ்சவனை வந்து இந்த மாதிரிலாம் ஃபேக்கா கட்டு போட்டு ஊருக்கெல்லாம் இது காமிச்சிட்டு அவன் மறுநாள் ஒரு 4 நாள் கழிச்சு நடந்து போனா இப்படிதான் காரி துப்புற மாதிரி இருக்கும் எல்லாரும். நீங்க மறுநாளுக்கு ப்ரோ போயிட்டீங்க, இவங்க பண்றதெல்லாம் பச்சையா மாவு தெரியுது கட்டு ப்ரோ. போட்ட 1/2 மணி நேரத்திலேயே ஃபர்ஸ்ட் வேற கையில இருந்துச்சு, இப்ப என்ன வேற கையில இருக்குன்னு அப்பயே எக்ஸ்போஸ் பண்ணிட்டானுங்க. நீங்க 4 டேஸ்க்கு அப்புறம் போனது அந்த போட்டோஸ் எல்லாமே டிஎல்ல இருக்கிறது பாருங்க. போட்ட மாவு கட்டு வரைக்கும் அத்தனையும் உருட்டு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ என்ன ஆச்சு, அதுக்கான தீர்ப்பு என்னாச்சுன்னு அது போடல. 100 சவரன் நகை திருடிட்டான், கார் வச்சுருக்கிறான், அதெல்லாம் போடுறானுங்க. அதாவது திமுக ஆதரவாளர் சட்டமன்றத்திலே சொல்றாரு ஸ்டாலின். ஆதரவாளர் இப்படி இருக்கான்னா உறுப்பினர் அதுல பதவி வைக்கிறவனா எப்படி இருப்பான் பாருங்க. நீ டிஎம்கே செந்தில் நல்லா பாலாஜிக்கு பாத்துக்கங்க விட்டீங்களேப்பா, செந்தில் லட்சணத்துல. பாலாஜி என்னப்பா கோர்ட் இப்ப 2 வாட்டி கொஸ்டின் கேட்டுருச்சுப்பா. ஹவு கேன் பி இன் அ மினிஸ்டர் பொசிஷன்? அவர் வந்து குற்றம் டெவலப்மெண்ட் அத போய் நீங்க டெவலப்மெண்ட் கேட்டீங்கன்னா வழக்கு கோர்ட்ல இருக்கு, அதனால அவர் தியாகி தான். இல்ல இப்போ எவ்வளவு ரீசெண்டா ஒருத்தர் மாட்டி 900 கோடி கிட்ட ஃபைன் கட்டு வந்திருக்காப்புல. அந்த ஜெகத் காசு ரச்சகன் அதான் ஜெகத் ரட்சக் அவரு காசு வச்சிருந்தா கூட இந்த அம்மாவோட ஒரு 5 வருஷம் ப்ரோ ஓட்டிருக்காங்க. கேவலம் பிடிச்சவனுங்க ஸ்ரீலங்கால வச்சிருக்காரு ப்ரோ ஒரு கம்பெனி. கேஸே அதுதான். he own a company, he own a property and company in ஸ்ரீலங்கா. நீ இங்க முட்டு குத்துட்டு இருக்க தமிழ் ஈனம் அது இதுன்னு. உன் ஆள் அங்க கம்பெனி வச்சு ஸ்கேம் பண்ணி 900 கோடி ஃபைனே. அப்ப எந்த அளவுக்கு இருக்கும்? ஜெகத் ரச்சகன் வந்து ஹியூஜ் ப்ரோ. அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 4 காலேஜ் 5 காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அவர்கிட்ட, நிறைய இருக்கு. இஸ் பிக்கெஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய இது மாதிரி பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன். 900 crore ஃபைன் கட்டுறானா, அந்த 900 crore இவனுங்க ஆட்சியில இருக்கவனுங்களை புடிச்சு உரிச்சாலே நம்ம எவனுமே தமிழ்நாட்டுல இருக்க கடன் அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம். இன்னைக்கு ஆதரவு அதான் கேட்டாரு. எப்படி டெவலப்மெண்ட் இருக்கணும்னா, நீ வந்து வளர்ச்சி கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடன் வந்தா பரவாயில்ல, கடனை வாங்கி வாங்கி வளர்ச்சின்னு கொண்டு வர, ஆனா கடன் மட்டும் தான் இருக்கு, வளர்ச்சி காணுமே. 9 லட்சம் கடன் 4 வருஷத்துல வளர்ச்சி எல்லாம் அவங்க வீட்டுல தானே இருக்கு. இப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசு கொடுங்கனாவே எல்லாம் அடிச்சிடலாம் ப்ரோ. கடன் என்ன மிஞ்சு ப்ரோ. ப்ரோ ஃப்ளட்ல பிரிட்ஜ் போயிடுச்சு ப்ரோ. ஒரு ஃப்ளட்ல பிரிட்ஜ் போயிடுச்சு ப்ரோ. கேட்டா வந்து இதுக்கு வந்து இத்தனை கண்ணாடிக்கு தான் நாங்க கால்குலேஷன் வச்சோம், அதனால அதுக்கு மேல வந்தனால டேய் எனக்கு நல்லா வந்துடும் சொல்லிட்டேன். அந்த ஏரியால ஃப்ளட் வரும்னா நீ தான் அறிவு இருக்கணும். உனக்கு தான் அறிவு இருக்கணும். நீ தான் உன மக்களால ரெப்ரசன்ட் பண்ணி உனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃப்ளட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரிவர்ஸ் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ கால்குலேட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் கட்டணும். அந்த ஏரியால பிரிட்ஜ் கட்டுற நாளைக்கு என்னைக்குல 15 வருஷம் கழிச்சு ஃப்ளட் வந்தாலுமே அதை ஸ்ட்ராங்கன் பண்ற மாதிரி இருக்கணும் ஒரு பிரிட்ஜ். இது நுங்கம்பாக்கம் ஒரு சில பகுதியில வந்து ஹவுசிங் போர்டு வந்து ரொம்ப 30 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. மேற்கு ஊரெல்லாம் இடிஞ்சு விழுகுது. இந்த மகாபலிபுரம் சைட்ல கட்ட போற அந்த 400 கோடி ப்ராஜெக்ட், அப்பா ப்ராஜெக்ட கொஞ்சம் உடச்சு கலரி தள்ளிட்டு அதை பார்க்கலாம், இல்ல ஸ்கூலை டெவலப் பண்ணலாம், இல்ல அந்த இடிஞ்சு போன பிரிட்ஜை திருப்பி கட்டலாம். அதை கட்டி என்ன பண்ண போறோம்னு பப்ளிக்கையும் கேக்குறாங்க. நாங்க கிரிக்கெட் ஆடுவோங்க, எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம். நாங்க கிரிக்கெட் ஆடுவோம். நாங்க அடுத்த சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி